ரைட், கவனிங்க. இப்போது அந்த 28வது பேஜ் முடிச்சோமா, அதுலேருந்து 12 பேஜ் அப்படியே ரிப்பீட் ஆகுது. கடைசி கொஸ்டின் என்னமோ பார்த்தா 28ல் வழியியல் தானே. அது இது வரைக்கும் அப்படியே ரிப்பீட் ஆகுது 12 பக்கம். ஸோ அதை விட்டுடலாம், சரியா? அதுக்கப்புறம் சம வெப்பக்கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து ஐசோதெர்ம். ஐசோதெர்ம் அப்படின்னா என்ன சார்? அட்லஸில் ஸ்கூலில் வாங்கியிருப்போம் அட்லஸ். இங்கே பாருங்க, இந்த மாதிரி படம்லாம் பின்னாடி போட்டிருப்பாங்க, தீமேட்டிக் மேப்புன்னு சொல்லுவாங்க. இங்கே போட்டிருக்கா, இங்கே ஒரு வட்டம் போட்டிருக்கா, போட்டுட்டு இங்கே 30 டிகிரி செல்சியஸ் என்ன மாதம்னு போட்டிருப்பாங்க மேலே. அப்போ அந்த மாதம் இந்த கோடு போட்டிருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் ஃபுல்லாகவே 30 டிகிரி செல்சியஸ் இருக்கும்னு அர்த்தம். இந்த கோட்டுக்கு பேர் தான் என்னது? ஐசோதெர்ம். சரியா? சம வெப்பக்கோடு. அதேமாதிரி இங்கே பாருங்கள், இந்த லைன் ஃபுல்லாக 10 டிகிரி போட்டிருக்கு. அப்போது இது என்ன டிசம்பர் மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். டிசம்பர் மாதம் இந்த கோடு வரைஞ்சிருக்கிற எல்லா இடத்துலையும் எவ்வளோ இருக்கும்? 10 டிகிரி தான் இருக்குது டெம்பரேச்சர். சரியா? ரைட். அது மாதிரி சராசரி சம வெப்பநிலை கோடு ஆன்லைனில் இருக்கீங்களா? அடுத்தது சராசரி சம வெப்பநிலை கோடு, ஐசோக்ரைம். சராசரி ஆவரேஜ் வெப்பம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. அடுத்தது சம சூரிய வெளிச்ச கோடு. சூரிய வெளிச்சம் இருக்கு இல்லையா, எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி விழுகாது, இடத்துக்கு இடம் என்னாகும்? மாறும். அதுக்கு பேர் என்னது? ஐசோ ஹெல். ஹெல் இல்லை, ஐசோ ஹெல். இந்த ஹெல். சரியா? ரைட், கேட்பாங்க. அடுத்து சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு. காற்றழுத்த மாறுபாடு இருக்குல்ல, ஒரு இடத்துல அதிகமாக இன்னொரு இடத்துல கம்மி, ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ், அதுக்கு பேர் ஐசலோ பார். இது ஸ்பெல்லிங் கரெக்டாமா? அது அடுத்து சம காற்றழுத்த கோடு, ஐசோ பார். வளிமண்டல அழுத்தம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு வரைஞ்சி போட்டிருப்பாங்க. வளிமண்டல அழுத்தத்துக்கான அலகு வந்துட்டு மில்லி பார்னு சொல்லுவாங்க, மில்லி பார். இப்போ இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு 1000 அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா, இந்த கோடு மேப்பில் இந்த கோடு போட்டிருக்க எல்லா இடத்துலையும் எவ்வளோ இருக்கும்? 1000 மில்லி பார் இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது சம மலையளவு கோடு. அதே மாதிரி தான், அங்கே மலையை குறிக்கும். ஐசோ ஹைட்ஸ். ஹைட்ரஜன், ஹைட்ரோன்னா என்னது? தண்ணியா? அதை வச்சு நாங்கள் வச்சுக்கோங்க, ஐசோ ஹைட்ஸ். இதில் இந்த இதுவா? பார்த்தீங்களா, இதிலேருந்து எதுவும் மிஸ் ஆகாது. ஒரு நாளில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகும் நேரம் பிற்பகல் போடணும். ஏன்னா 2 முதல் 4னா நைட்டு 2 நாள் கூட இருக்குல்ல. ஆமாம், 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் தான் அங்கே ரெக்கார்ட் ஆகும், அதிகமான டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆகும். பட் எப்போ அதிகமான வெப்பம் கிடைக்கும் ஒரு இடத்துக்குனாக்கா, மதியம் 12 மணிக்கு. சூரிய ஒளி அப்போ தான் கோணத்தோட அளவு அதிகமாக இருக்கும். அப்போ எப்போ ஒரு இடத்துல எப்போ வெப்பம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னாக்கா 12 மணிக்கு. சரியா? அந்த இடத்துல டெம்பரேச்சர் எப்போ அதிகமாக இருக்கும்னாக்கா 2லேருந்து 4 மணி ஹையஸ்ட் டெம்பரேச்சர். அதே மாதிரி லீஸ்ட் டெம்பரேச்சர் ஒரு இடத்துல கம்மியான வெப்பம் எப்போ பதிவாகனா, காலையில் 4 மணிலேருந்து சூரிய உதயமாகிறது, அந்த டைமில் தான் கம்மியான வெப்பநிலை பதிவாகும். டெய்லியும் வானிலை அறிக்கை சொல்கிறானா, சேலத்தில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவானது, குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவானதுன்னு. புவியில் இதுவரைக்கும் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை 56.7 டிகிரி செல்சியஸ். 1913 ஜூலை 10ஆம் நாள், கலிஃபோர்னியா மாகாணம். கலிஃபோர்னியா எங்கே இருக்குது தெரியும் இல்லையா? இந்த இடத்துல மேப்பை ஃபுல்லாக பார்த்துட்டு பாருங்கள். இந்த இடத்துல ரைட்.
அடுத்தது அங்கே இருக்கக்கூடிய கிரீன்லேண்ட் மலைத்தொடரில் மரண பள்ளத்தாக்கு, அங்கே தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு. டெத் வேலியும்பாங்க, ரொம்ப ஆழமான இடம். அடுத்தது புவியில் இதுவரை பதிவான குறைந்தபட்ச வெப்பநிலை -89.2 டிகிரி செல்சியஸ் அண்டார்டிகாவில். அண்டார்டிகா தெரியும்ல, 66 டிகிரி தெற்குக்கு கீழே இருக்குது. சோவியத் வோஸ்டக் நிலையத்தில் அவனுடைய ரிசர்ச் சென்டர் இருக்குது. சோவியத் தான் யுஎஸ்எஸ்ஆர், இருக்குது யுஎஸ்எஸ்ஆர், யுனைடெட் சோவியத் சோசியலிஸ்டிக் ரிபப்ளிக். சரியா? ரைட். ரஷ்யா கிடையாது, ரிபப்ளிக், பழைய யுஎஸ்எஸ்ஆர். மலையை அளவிட பயன்படும் கருவி வந்துட்டு மலைமானி. மலைமானி, ரெயின் கேஜ், இங்கிலீஷில் வந்து ரெயின் கேஜ். ஒரு டப்பா மாதிரி இருக்கும், எல்லா கலெக்டர் ஆஃபீஸ்லேயுமே இருக்கும். காஜ் கேஜ் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதில் தண்ணி விழுகும். இதான் 1 சென்டிமீட்டர் பதிவானது, 2 சென்டிமீட்டர்னு சொல்கிறான்ல, இந்த டப்பாக்குள்ளே விழுகிறது தான் உங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. அடுத்தது காற்றழுத்தம், வளிமண்டல அழுத்தம் பார்த்தோம் இல்லையா, அதை பதிவு செய்யக்கூடிய கருவி அனிராய்டு பேரோமீட்டர். பேரோமீட்டர் அல்லது அனிராய்டு பேரோமீட்டர், அது அந்த ஆள் பேர் அனிராய்டுங்கிறது. கடல் மட்டத்தில் சராசரி வளிமண்டல அழுத்தம் எவ்வளோ சார்னா 1013 மில்லிபார். 1013 மில்லிபார் அப்படின்னா 1.03 கிலோ பர் சதுர சென்டிமீட்டர். இப்படி இதுதான் ஆக்சுவலாக ப்ராப்பர். அப்படி இல்லைனா இப்படி 1.03 கிலோ பர் ஒரு சதுர சென்டிமீட்டரில் எவ்வளோமா, 1 கிலோ 1.03 கிலோ அழுத்தம் இருக்குமா, அழுத்தம் கடல் மட்டத்தில். ஏன் கடல் மட்டத்தை வச்சு எல்லாம் பார்க்குறாங்க? பூமியில் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், கடல் எல்லாமே ஒன்றோட ஒன்று லிங்க் ஆகிருக்கும். சரியா? அப்போ நம்ம இந்திய பெருங்கடலில் தண்ணி அதிகமாக சேர்ந்தாலும் அது மிக்ஸ் ஆகி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கடலும் இதுவும் ஒரே ஹைட்டில் தான் இருக்கும். அதனால் கடல் மட்டத்தை எடுத்துக்குவாங்க. புவியில் இதுவரை, நீங்கள் நேற்று வராதெல்லாம் அங்கே பார்த்துடணும் வீடியோ. புவியில் இதுவரை பதிவான அதிகபட்ச வளிமண்டல அழுத்தம் அகாட் அப்படின்ற இடத்துல அதிகபட்சமாக. அகாட் எங்கே இருக்கும்? ஏதாவது அந்த பாலைவனம், சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பார்த்தோம்ல, அங்கே இருக்கும். புவியில் இதுவரை பதிவான குறைந்த வளிமண்டல அழுத்தம் எவ்வளவு, அது எங்கு பதிவானது? 880 மில்லிபார், பசிபிக் பெருங்கடலில் குவாம் அப்படின்ற இடத்துல, ஈக்குவேட்டர் ரீஜனாக இருக்கும். அதேமாதிரி வளிமண்டலத்தில் எவ்வளோ ஈரப்பதம் இருக்கும்? எல்லா கேஸையும் சேர்த்து பார்த்தோம்னாக்கா 0.5% இருக்கும். ஹியூமிடிட்டி H2O மாலிகுல் எவ்வளோ இருக்குது? ஈரப்பதத்தை அளக்க பயன்படும் கருவி ஈரநிலைமானி. 0 to 5 புக்கை பார்த்து சொல்லுங்கள். 0 to 5% இருக்குது அந்த இடத்துல. மற்றதெல்லாம் மற்ற கேஸ் இருக்கும். அடுத்தது ஈரப்பதத்தை, ஈரநிலைமானி ஹைக்ரோமீட்டர். ஹைக்ரோமீட்டர். மழை பொழிவதற்கு தேவையான ஈரப்பதம் எவ்வளவு? நேற்று தானே பார்த்தோம். எவ்வளோ வேணும்? 100%. ஒப்பு ஈரப்பதம் 100%. பனி விழும் நிலை. கரெக்டா? ரைட். கடல் மட்டத்திலிருந்து மேலே செல்ல செல்ல காற்றழுத்தம் என்னாகும்? குறையும். இப்போ மேலேருந்து கீழே வர வர காற்றழுத்தம் அதிகமாக இருக்கும். ஏன் மலை ஏறுபவர்கள் ஆக்சிஜன் சிலிண்டர் இழுத்து செல்கின்றனர்? மேலே போனாக்கா அழுத்தம் குறைஞ்சிடும், வளிமண்டல அழுத்தம். அழுத்தம் அதிகமாக இருந்தால் தான் நான் லங்ஸுக்குள்ளே உள்ளே என்ட்ராகும். வெளியில், அதாவது லங்ஸில் உள்ள அழுத்தத்தோட வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அழுத்தம் என்ன ஆகணும்? என்ன கரெக்ஷனுங்க? 5. ரைட். லங்ஸில் உள்ள அழுத்தத்தோட வளிமண்டல அழுத்தம் அதிகமாக இருந்தால் தான் என்ன ஆகும்? லங்ஸுக்குள்ளே ஏர் போகும். சரியா? அங்கே வளிமண்டல அழுத்தம் ரொம்ப கம்மியாக இருக்கும், இமயமலை அந்த மாதிரி உயரமான இடத்துல. அப்போ ஏர் உள்ளே என்ட்ரு ஆகாது. அதுக்கு தான் தனியாக சிலிண்டர் வச்சுக்கிறாங்க. அதேமாதிரி ஆக்சிஜனோட அளவும் கம்மியாக இருக்கும் எங்கே? உயரமான இடத்துல. அதான் காரணம்.
கடல் மட்டத்திலிருந்து மேலே செல்ல செல்ல காற்றழுத்தம் குறையும். அப்போ சுவாசிக்க முடியாது, பிரச்சனை வரும். அதுக்கு தான் தனியாக சிலிண்டர் வச்சு உள்ளுக்குள்ளே ப்ரெஷர் அது ஒரு லெவலில் இருக்கும், சுவாசிக்க முடியும். என்ன படம் இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு படம் வந்துச்சு, கார்த்தி நடிச்சிட்டு போனேன், இமயமலைக்கு தேவா. சிலிண்டர்லாம் வருது, அதில் சிலிண்டர்லாம் வரும். உலகிலே முதலில் காலநிலை வரைபடங்களை தொகுத்தவர். காலநிலைன்றது கிளைமேட்டு. அல் பலாகி அப்படின்னு ஒரு அரேபியர், அல் அலாகி. புவியில் காற்று குறைவாக வீசும் பகுதி பூமத்திய ரேகை பகுதி. ஈக்குவேட்டர் ரீஜனில் தான் எப்படி இருக்கும், வளிமண்டலம் மேலே ரைஸ் ஆகும். லோ ப்ரெஷர் பெல்ட் பார்த்தோம்ல, அங்கே தான் காற்று அவ்வளோ வீசவே வீசாது, ஜீரோவாக இருக்கும். காபான், காங்கோ, ரெண்டுமே காங்கோ தான். சுமத்ரா, இந்தோனேசியா, மலேசியா, அங்கெல்லாம் ஈக்குவேட்டர் ரீஜன் எல்லாமே. இந்த மேப் ஒன்று வேணும். மேப் இருக்கு. காபான் இங்கே தான் வரும், காங்கோ அடுத்து பாருங்கள் இங்கே வரும், இந்தோனேசியா, சுமத்ரா, இங்கே தானே பூமத்திய ரேகை பகுதி. அங்கே தான் வந்துட்டு இருக்கிறதுலே காற்று வீசவே வீசாது. காற்றின் வேகத்தை அளவிட பயன்படும் கறி பியோ போடாமா. இது மாதிரி செக் பண்ணுமா, கரெக்டா? வாங்க. காற்றின் திசை வேகம், சூரிய வெளிச்சம் மற்றும் மழை ஆகிய வானிலை கூறுகளை வரைகோட்டு படத்தின் மூலம் பதிவு செய்யும் கருவி. இதெல்லாம் லேட்டஸ்ட்டு. ஒரு இடத்துல இப்போ சேலத்தில் இருக்கும், காற்று எந்த திசையில் வீசுது, அதோட வேகம் என்ன, சூரிய வெளிச்சம் எவ்வளோ இருக்குது, மழை, இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுது ஒரு மேப்பில். அதுக்கு பேர் என்னது, மீட்ரோகிராஃப். ட்ரிபிள் ரெஜிஸ்டர். காற்றை பற்றி இது பண்ணுது, சூரிய வெளிச்சத்தை பற்றி சொல்லுது, மழையை பற்றி. மூணுக்கு இங்கிலீஷில் என்ன, ட்ரிபிள். அதில் நீரியல் பூமியில். இப்போ வளிமண்டலத்தை பார்த்து முடிச்சாச்சு, ஆமாவா? பூமியே மேலே இருக்கக்கூடிய கேஸ் நிலையில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் ஒரு 12 பக்கம் இருக்காது, அதை சொல்லியிருப்பேன், கேட்டுக்கோங்க. தேவையில்லை, அதை கட் பண்ணிடுங்க. 12 பக்கம் தானம்மா, அப்போ 2 நாளுக்கு கம்மியாகும். ரைட். என்ன சாய்வு கோணம்? அதை விட்டுருங்க, அந்த 12 பக்கத்தை. அடுத்தது பூமி மேலே கேஸ் மெட்டீரியல், அதை பற்றி படித்தது தானே இது. வானிலையியல், காலநிலையியல் முடிச்சாச்சு. மழை, மேகம், காற்று, பூமி மேலே அழுத்த மண்டலங்கள், அழுத்தம்னா என்ன, எல்லாமே பார்த்தாச்சு. இந்த கிளைமேட் இருக்கு இல்லையா, பார்த்தோம்ல, அதை வச்சு தான் அங்கே வந்து தாவரங்கள் இருக்கும், அவங்களுடைய கட்டமைப்பு, விலங்குகள் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். எதை வச்சு, கிளைமேட்டை வச்சு. அப்போ அந்த ஏரியாவில் என்ன விளையுதோ அதுதான் நம்ம சாப்பிடணும். அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் அது, சரியா? ரைட். அதனால தான் நம்ம ஊர்லாம் என்னப்பா சாப்பிடக்கூடாது, சப்பாத்திலாம் தொடவே கூடாது. சப்பாத்தி, இந்த ஆப்பிள், இதெல்லாம் திங்கவே கூடாது. நம்ம ஊரில் என்ன விளையுது அதுதான் சாப்பிடணும். காஸ்ட்லியா? ஆமாம், அதெல்லாம் தான் சாப்பிடணும். அது அவரைக்காய், வெண்டைக்காய், சரியா? ரைட். இப்போ நம்ம பார்க்க போகிறது இது நீரியல், ஹைட்ராலஜி. ஹைட்ரோனா தண்ணி. இதில் 8th 9thலலாம் இருக்குது. பூமி மேலே தண்ணி ரொம்ப முக்கியமாக இல்லையா? அதனால தான் இங்கே உயிரினம் இருக்குது. பூமியில் 3 ஸ்டேட்லேயும் இருக்கக்கூடிய ஒரே பொருள் அது H2O மாலிகுல். ஆமாவா? குளிர் பிரதேசங்களில் ஐஸ் கட்டியாக இருக்கும், வளிமண்டலத்தில் ஈரப்பதமாக இருக்குது, அப்புறம் நிலத்தில் தண்ணியாக இருக்குது. தண்ணி இல்லை, நீரின்றி அமையாது உலகம். அந்த தண்ணியை பற்றி தான் பார்க்குறோம். புவியின் மேற்பரப்பில் அது முன்னாடி பல டைம் பேசியாச்சு. மொத்தம் 100 ஏக்கர் இருக்குது அப்படின்னாக்கா 71 ஏக்கர் எது மூடி இருக்குது? 71 ஏக்கர் ஃபுல்லாக தண்ணி. மிச்ச அளவு இருக்குது 29 ஏக்கர் தான் நிலம் இருக்குது, அதுதான் கண்டம் அப்படின்னு சொல்கிறோம். ரைட். அதில் தான் நம்ம வசிக்கிறோம். புவியில் உள்ள மொத்த நீரில் கடல் நீர் அல்லது உவர் நீரின் அளவு 97.2%.
மொத்த தண்ணி எடுத்துக்கோங்க, 100 லிட்டருன்னு வச்சுக்கோங்க. அதில் கடலில் உள்ள தண்ணி மட்டும் எவ்வளோவா? 97.2 லிட்ரு. அப்போ அது எல்லாமே எப்படி இருக்கும்? உப்பு கைக்கும். நல்ல தண்ணி எவ்வளவு? வெறும் 2.8% அல்லது 3% ரவுண்ட் ஆஃப் பண்ணி சொல்லுவாங்க. 2ல் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். 2 இருந்துச்சுன்னா இதை எடுத்துக்கோங்க, இதுதான் எக்ஸாக்ட். நல்ல தண்ணி. ஓகே, இப்போ இந்த 3 லிட்டர் இருக்கு இல்லையா, அந்த 3 லிட்டரில் எடுத்துக்கோங்க, அதை 100% எடுத்துக்கோங்க. 100%, 3 லிட்டரை 100% எடுத்துக்கோங்க. அதில் 67.8% எங்கே இருக்குது? பனியாறு, கிளேசியர் இருக்குல்ல, எங்கெங்கே? துருவ பகுதி, உயரமான மலைகள், அதில் 68 லிட்டர் அங்கே போயிடுச்சு. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது? 68 வச்சுக்கோங்க. மிச்சம் எவ்வளோ இருக்குது? 32 லிட்டர் தான் இருக்குது. எதில்? இந்த 3% எடுத்தோம்னா நல்ல தண்ணி. புவியில் உள்ள நன்னீரில் நிலத்தடியில் இருக்கக்கூடிய தண்ணி 30%. நிலத்தடியில் 30% போயிடுது. சரியா? அப்போ மேற்பரப்பில் தண்ணி எவ்வளோ சார் இருக்குது நல்ல தண்ணியில்? 0.3. 0.3% மாற்றிக்கங்க. அதான் நம்ம நன்னீரில் மற்றவைன்னு போட்டிருக்கு. மற்றவைன்னு ஏதாவது இருக்காங்க ஆப்ஷனு? மற்றவை 0.9%. நன்னீரில் மற்றவை 0.9% போட்டுக்கோங்க. 0.9%. மொத்த நல்ல தண்ணியில் பனியாறு இங்கே வந்து 67.8. சரியா? அடுத்தது நிலத்தடி நீரில் 30.1 போயிடுச்சு. அப்புறம் புவியில் மேற்பரப்பு நீர், ஏரி குளம் குட்டெல்லாம் இருக்குல்ல, நம்ம எடுத்து பயன்படுத்தலாம். அதே எவ்வளவு? 0.3%. இது 68. இது சாரி, இதுவுமே தப்பு தான். 68.7. 68.7 மாற்றிக்கங்க. 68.7. அப்புறம் நன்னீரில் மற்றவை 0.9%. மற்றவைனா உயிரினங்களில் இருக்கிறது, அட்மாஸ்பியரில் இருக்கிறது எல்லாம் சேர்த்தி. மேற்பரப்பு நீர், புவியில் மேற்பரப்பு நீர் இருக்குல்ல, எது? இந்த 0.3%. அதை பிரிக்கிறாங்க. இன்னும் எங்கெங்கெல்லாம் இருக்குது? ஏரிகளில் வந்துட்டு இந்த 0.3%. ஏரியில் மட்டும், ஏரி குளம் இதெல்லாம் வந்துட்டு 87% இருக்குது. என்ன? புவியில் மேற்பரப்பில் உள்ள நன்னீரில் சதுப்பு நிலத்தில் எவ்வளோ இருக்குது? சதுப்பு நிலம் தெரியும்ல, மார்ஷி லேண்ட். சேரும் சகதியுமாக இருக்கும், மரம்லாம் அங்கே வளர்ந்துருக்கும். அங்கே என்ன வகையான தாவரம் இருக்கும்? சுந்தரி வகை. இன்னொன்று ரைசோபோராவா? வேரெல்லாம் மேலே வந்திருக்கும். ரைட். சதுப்பு நிலத்தில் எத்தனை சதவீதம்? 11% இருக்கும். ஆறுகளில் வந்து 2% இருக்குது. பூமியில் எவ்வளோ தண்ணி இருக்குது சார் மொத்தமாக? 326 மில்லியன் கன மைல். எல்லா தண்ணியும் சேர்த்து சொல்கிறாங்க. அவ்வளோதான், இது ஃபிக்ஸடு. கோடியில் சொன்னோம்னா என்ன பண்ணணும்? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா கோடி கிடைக்கும். 32.6 மில்லியன் கோடி, சாரி 32.6 கோடி கன மைல். ஒரு கன மைல்னால் எவ்வளவு? கனம், கியூபிக் மைல். ஒரு மைல் நீளம், ஒரு மைல் அகலம், ஒரு மைல் உயரம். இது மாதிரி எடுத்தோம்னா எவ்வளவு? 326 மில்லியன் கன மைல் இருக்காமல் பூமி மேலே உள்ள தண்ணி. புவியின் மீது உயிரியல் நீரின் அளவு எவ்வளவு? உயிரியல் நீர்னால் அது தாவர விலங்குலாம் இருக்குல்ல, அவங்க உடம்புல இருக்குல்ல, அதில் இவ்வளோ இருக்காமா. இது இப்போ பர்சன்டேஜ் கரெக்டாக பாருமா. உயிரியல் நீர் 0.001%. நான் டைப் பண்ணுறவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க.
திரும்ப அதே பேசின கதை தான் இங்கே வருது. மொத்த நீரை பிரிச்சிருக்காங்க. இது அந்த பை சார்ட்டில் இருந்தது, இது டேபிளாகவே இருக்குது, அதை எடுத்துருக்கு. இது கரெக்டாக பாருங்கள். எல்லாமே பேராளி கடலில் இவ்வளவு இருக்குது. பனியாறு பனிமலை 1.74, நிலத்தடி நீர் 1.69, மண்ணில் ஈரப்பதம் 0.001, நிரந்தர பனிக்கட்டி. கரெக்டு தானா? இல்லையே, இங்கே இன்னொரு சைபர் வருதான்னு பாருங்கள். அவ்வளோதானா? அப்போ இது அப்புறம் தான் வரணும், இது அப்புறம் இங்கே வரணும் தானே அதிகம். கொடுத்துருக்காங்க. ஏரி 0.013, வளிமண்டல அட்மாஸ்பியரில் 0.001, சதுப்பு நில நீர் 0.008, ஆறுகளில் ஆறு முன்னாடியே இல்லையா, பனியாறு தான் இருக்கா, ரைட் ஓகே. கிணறு, ஆழ்துறாய் கிணறு மூலம் நம்ம போர் போட்டு எடுக்கக்கூடிய தண்ணி 0.6%. கரெக்டாக அது? தூய நீரின் கொதிநிலை, தூய நீர் டிகிரி செல்சியஸ்னால் எவ்வளவு? 100 டிகிரி செல்சியஸ். ஃபேரன் ஹீட்னா 212 டிகிரி ஃபேரன் ஹீட். இதை பற்றி இந்த யூனிட்டை பற்றிலாம் நம்ம ஃபிசிக்ஸில் பார்த்துருப்போம், பார்க்காதவங்க பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க. தண்ணி அதிகமாக ஆவியாகுதில்ல, எங்கே இருந்து? கடலில் இருந்தால் ஆவியாகி மேகமாக போகும். 90% அங்கே தான் ஆவியாகுது. மிச்சம் 10% இருக்கு இல்லையா, அது நிலத்தில் நம்ம உடம்புலேருந்து. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கோம்ல, நீங்கள் மூச்சு விட்றீங்களா, அப்போ கூட ஆவியாகி போயிட்டுருக்கு. அப்புறம் தாவரத்தில் எவாப்போர் டிரான்ஸ்பிரேஷன் ஆவியாகி போயிட்டுருக்கு. உட்கசிந்தி வெளியிடுதல் அதுக்கு பேர். அது எவ்வளோமா? 10%. 90% எங்கே? கடல், பேராளி, ஏரி, ஆறு, அங்கேருந்து ஆகுது. இதுதான் எங்கே போகும்? மேகமாக மாதிரி திரும்ப என்ன பண்ணும்? மழையாக கொட்டும். அடுத்தது, மொத்த மழை நீரில் கடலில் சென்று கலக்கும் நீரின் அளவு 35%. மண்ணில் உறிஞ்சப்படுறது 65%. கடலில் போய் எக்ஸஸாக போய் சேரணும். கடலில் சேரலைன்னா என்ன ஆகும்? கடலில் தண்ணி வற்றி போயிடும். அதானே ஆவியாகி மேகமாக மாறணும். அதேமாதிரி அங்கங்கே டேம்லாம் கட்டி வச்சுருந்தோம்னா அதுவும் டேஞ்சரு. டேம் அதிகமாக கட்ட பிரச்சனை, நிலநடுக்க வரும், அங்கே பயோடைவர்சிட்டி டிஸ்டர்ப் ஆகும். சீனாவில் பாருங்கள், உலகத்தில் பெரிய டேம் கட்டினா அங்கே ஏகப்பட்ட பிரச்சனை. இப்போ சீனாவில் நியூஸில் பார்த்தீங்களா? பாருங்கள். 1000 ஏரிகளின் நிலம் என அழைக்கப்படும் நாடு ஃபின்லாண்டு. நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்டு இருக்கு இல்லையா, அப்படியே அப்போ 1,87,888 ஏரி இருக்காமா. இந்த இடத்துல வரும். நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்டு, இங்கே தான் ஏகப்பட்ட ஏரி இருக்காமா. 1000 ஏரிகளின் நிலம் ஃபின்லாண்டு. வட அரைக்கோளத்தில் நிலப்பரப்பு, நீர்ப்பரப்பின் இயைபு. நிலப்பரப்பு 61%, வட அரைக்கோளத்தில். நீர்ப்பரப்பு 39%. அன்றைக்கே பார்த்துருப்போம். நிலம் எங்கே அதிகமாக இருக்கும்? வட அரைக்கோளத்தில் நிலம் அதிகம். பாருங்கள், இதுதான் ஈக்குவேட்டர். இது கொஞ்சம் இதான் போட்டேன், இப்படி போகணும் ஃபுல்லாக. நிலப்பரப்பு தான் அதிகம், நீர்ப்பரப்பு கம்மி. தென் அரைக்கோளத்தை அப்படியே உள்ட்டா, நிலப்பரப்பு கம்மியாக தான் இருக்கும், நீர்ப்பரப்பு அதிகமாக இருக்கும். அதான் பர்சன்டேஜில் போட்டிருக்காங்க. 19% தான் நிலப்பரப்பு, 81% நீர்ப்பரப்பு. எங்கே? தென் அரைக்கோளத்தில். அடுத்து நில அரைக்கோளம் என அழைக்கப்படுவது வட அரைக்கோளம். ஏன்னா லேண்டு தானே அதிகமாக இருக்குது, அதனால் நில அரைக்கோளம். அதே மாதிரி நீர் அரைக்கோளம் அப்படிங்கிறது என்னது? தென் அரைக்கோளம், ஏன்னா தண்ணி அதிகமாக இருக்கிறனால. புவிக்கோளத்தின் வளக்கிண்ணமாக கருதப்படுவை கடல்களும் பெருங்கடலும். வளம் அங்கே தான் ஏகப்பட்ட வளம் இருக்குது, மீன் கீன் எல்லாமே. அதே மாதிரி ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன் எல்லாமே அங்கே தான் இருக்குது. நிறையா மினரல்ஸ் இருக்குது. இன்னும் அதெல்லாம் அங்கேருந்து தான் தோண்டி எடுத்துகிட்டு வரானுங்க, பெட்ரோலியம் எல்லாமே. கோலத்தின் கதாநாயகன் என்ற பட்டத்தை முதலில் பெற்றவர் சில்வியா ஏர்ல் அப்படின்றவர். கோலத்தின் கதாநாயகன் நிறையா ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ணி இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருப்பார் போல் இருக்கு. உலகின் செழிப்பான மீன்பிடி தளம் நியூ ஃபவுண்ட்லேண்டில் உள்ள கிராண்ட் பேங்க். நியூ ஃபவுண்ட்லேண்ட் உள்ள கிராண்ட் பேங்க் இங்கே வரும். இந்த இடத்துல வரணும், இந்த இடத்துல இங்கே வரும். ஏகப்பட்ட மீன் கிடைக்கும் அங்கே. அதேமாதிரி கடலில் மீன் எங்கே சார் அதிகமாக கிடைக்குன்னா, கண்டத்திட்டு பகுதியில் தான் மீன் அதிகமாக கிடைக்கும்.
கண்டத்திட்டு பகுதினா ஆழம் குறைவான பகுதி. காண்டினென்டல் செல்ஃப்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். தமிழில் கண்டத்திட்டு. கடலுக்குள்ளே தான் இருக்கும், இது வரைக்கும் கண்டம்தான், ஆனால் கடலுக்குள்ளே மூழ்கி இருக்குது. சரியா? தண்ணி தெரியுதா? தண்ணியை டிரான்ஸ்பரண்ட் பண்ணிவிட்டு இப்படி வச்சுருக்காங்க. இதில் இந்த மேலே இந்த இப்படி ஆழம் குறைவான பகுதி கடலுக்குள்ளே. நீங்கள் எந்த கடலுக்கு போனாலும் கொஞ்சம் தூரத்துக்கு நம்மளை மூழ்கடிக்காது, போகலாம். மேடான பகுதி தான் கண்டத்திட்டு பகுதி. இது கண்டச்சரிவு. இது கடலடி சமவெளி. சமமாக இருக்கா? கடலடி சமவெளி. இதுதான் மிட் ஓசியானிக் ரீஜன், அந்த மலைத்தொடர். நடுக்கடல் மலைத்தொடர்னு பார்த்தோம்னா அட்லாண்டிக்கில் டைவர்ஜன் பவுண்ட்ரி, 2 தட்டு பிரிஞ்சு போகக்கூடிய இடத்துல அந்த மலைத்தொடர். 2 பிளேட்டு ஒன்றா சேர்கிற இடத்துல என்ன இருக்கும்? மடிப்பு மலையா? பள்ளம் இருக்கும். அன்றைக்கி கேட்டிங்க சார், யார் கேட்டது? யாரை கேட்டிங்க, அதுக்கப்புறம் விட்டுட்டீங்க. இமயமலை 2 தட்டு ஒன்றா சேர்கிற இடம் தானே, அங்கே மட்டும் ஏன் சார் பள்ளம் இல்லாமல் மேடாயிருச்சு அப்படின்னு யார் கேட்டது? யாரை கேட்டிங்களே? எல்லோரும் போனதுக்கப்புறம் வந்து கேட்டாங்க. இங்கே கவனிங்க, கேள்வி கேட்க கேட்க தான் சொல்லுவேன், அப்போ தான். ஆமாம், இப்போது இது கடல் மேடோடுன்னு வச்சுக்கோங்க, இது கண்ட மேலோடு. ஓசியானிக் கிரஸ்ட்டு, இது காண்டினென்டல் கிரஸ்ட்டு. இது ஓசியானிக் கிரஸ்ட்டு. மேலே இருந்து கீழே போகப்போ என்ன ஆகும்? டென்சிட்டி அதிகமாகுமா? இது டென்சிட்டி அதிகமானது. இது திக்னஸ் கம்மி, பட் டென்சிட்டி அதிகம். எது? கடல் மேலோடு. இதோட இது டென்சிட்டி கம்மி, 2.7 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். இது 3 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் வரும். அப்போ டென்சிட்டி தானே அதிகம். ரெண்டும் மோதும் பொழுது இது உடஞ்சி இது கீழே உள்ளே அமைங்கிரும். 2 மோதும் பொழுது என்ன ஆயிரும்? இது உள்ளே அமைங்கிரும். அமுங்கினோன்னே இந்த இடத்துல பள்ளம் வந்துடும். அதே நம்ம இமயமலை பார்த்திங்கன்னா 2 ஒரே மாதிரியான பிளேட்டு, ஒரே மாதிரி டென்சிட்டி உள்ள பிளேட்டு. 2 மோதுது, யார் விட்டு கொடுக்குறதுன்னு தெரில. அதனால் என்ன ஆகுது? மடிஞ்சு மேலே எழுந்திரிக்குது. அன்றைக்கே கேட்டிங்க, அன்றைக்கி நடத்தி முடித்த உடனே சரி நாளைக்கு சொல்கிறேன் வாங்க அப்படின்னா. அப்போ தான் மற்றவங்களுக்குலாம் புரியும் இல்லையா? அதுக்காக அது மடிஞ்சு எழுந்திரிக்குது இமயமலை. அதான். அப்போ இது பாருங்கள், இது கண்ட கடல் மேலோடு, இது கண்ட மேலோடு. இது மடிஞ்சு உள்ளே போகும். உள்ளே போனது மட்டும் இல்லாமல், உள்ளே போனால் இங்கே என்ன இருக்குது? அஸ்டினோஸ்பியரா? இந்த பாறையெல்லாம் உள்ளே போயிடும். உள்ளே போனோன்னா என்ன பண்ணும்? பாறை குழம்புல அந்த பாறையெல்லாம் உருக ஆரம்பிக்கும். உருகும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து என்ன பண்ணும்? அங்கங்கே ஓட்டையை போட்டு எரிமலையை உருவாக்கிடும். இந்த எரிமலையில் என்ன ஒரு ஸ்டேஜில் கடலுக்கு மேலே வளர்ந்து கடலுக்கு மேலே வந்துடும். அப்போ தீவாக மாறிடும். அதனால் அது தீவு அதிகமாக இருக்கும். பசிபிக் பெருங்கடல் சுற்றிலும் தீவு இருக்கும், ஏகப்பட்ட தீவு. எரிமலையும் அங்கே தான் அதிகமாக இருக்கும். இந்த எரிமலை தான் அதெல்லாம். சரியா? அப்போ 2 பிளேட்டு ஒன்றா சேர்கிற இடத்துல கன்வெர்ஜன் பவுண்ட்ரின்னு சொல்லுவாங்க. ட்ரென்ச் இருக்கும் ப்ளஸ்ஸு இந்த மாதிரி இருக்கும். ரைட், இங்கே வந்துடுங்க. இப்போ அடுத்தது கண்டத்திட்டு பகுதியில் தான் ஆழம் கம்மி. அங்கே வந்து மீன் வளம் அதிகமாக இருக்கும். சரியா? ஏன் சார் அப்படின்னு பாருங்கள். இங்கெல்லாம் மீன் வளம் அவ்வளோவா இருக்காது. ஏன் சார்னா சூரிய ஒளி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போகாது.
மீன் வாழணுன்னா முதல்ல மண் வேணும், தரை வேணும், பாசி கீசிலாம் வளரணும். அப்போ இங்கே தான் தரையில் போய் என்ன பண்ணும், சூரிய ஒளிப்படும். அப்போ பாசிலாம் அங்கே அதிகமாக இருக்கும். பாசி இருக்கிற இடத்துல தான் என்ன இருக்கும், பாசியை சாப்பிட்ற மீன் இருப்பார். அப்போ மீன் வளம் அதிகம். மீன், நத்தை, நண்டு எல்லாமே. இந்த மீன், நத்தை, நண்டெல்லாம் மண்ணுக்குள்ளே புதஞ்சிருச்சின்னு வச்சுக்கோங்க, அதோட உடம்புல உள்ள கொழுப்பு தான் என்ன கிடைக்கும், நமக்கு பெட்ரோலியமாக கிடைக்கும். இப்போ பெட்ரோல் வளமும் இங்கே தான் அதிகமாக இருக்கும். எங்கே, கண்டத்திட்டு பகுதியில். ரைட், கடலின் கண்டத்திட்டு, காண்டினென்டல் ஷெல்ஃப் அப்படிம்பாங்க. அது மாதிரி இந்தியாவில் கடலில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் வயல் மும்பை ஹை கடலுக்குள்ளே இருக்குது, அரேபியன் சீல இருக்குது லெஃப்ட் சைடில். மும்பை இந்த இடத்துல இருக்கும், கடலுக்குள்ளே கண்டத்திட்டு பகுதி தான் அது. அடுத்தது, எண்ணெய் இயற்கை எரிவாயு குறித்த ஆய்வுகள் மற்றும் உற்பத்தி மேற்கொண்டு வரும் இந்தியாவின் மிகப்பெரிய நிறுவனம் ஓஎன்ஜிசி, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் அப்படின்னு யூனியன் கவர்மெண்ட். இதை எப்படியும் அடுத்த தடவை விற்றுருவானுங்க, அதானிக்கு விற்றுருவான் அடுத்த தடவை வந்தானா. கடலடி பள்ளத்தாக்குகள் மற்றும் அகழிகள் காணப்படும் கடல் பகுதி கண்டச்சரிவு இல்லை, கண்டச்சரிவு. கண்ட சரிவு. இந்த பாருங்க, இது இந்த இடம் இப்படி பெருசு பெருசாக இருக்குது. அந்த அகழி, இந்த அகழி கிடையாது. இது. அடுத்தது, வண்டல் விசிறி காணப்படும் கடல் நிலப்பரப்பு இது கண்ட உயர்ச்சி. இதை விட்டுருங்க, இதை நான் செக் பண்ணி சொல்கிறேன். இதை மட்டும் போன கொஸ்டின் ரெட் கலரில் உள்ளதை விட்டுருங்க. கண்ட உயர்ச்சி, கண்ட சரிவுன்னு போட்டுருந்தான், உயர்ச்சின்னு போட்டான் அந்த இடத்துல. இது அதாவது என்ன போட்டிருக்கான், வண்டல் விசிறி. வண்டல் விசிறி தெரியுதா படத்தில், இந்த தண்ணி கொண்டு வந்து கொட்டக்கூடிய மண் தான் வண்டல் விசிறி. இந்த கண்ட உயர்ச்சின்றாங்க. அபிசேல் குன்று, கடல் குன்று, கடல் மட்ட குன்று, பவளப்பாறைகள், வட்ட வளத்திட்டுகள் போன்ற காணப்படும் கடல் நிலப்பரப்பு ஆழ்கடல் சமவெளி. இதெல்லாமே கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மாதிரி இந்த குன்றுலாம் இருக்கா, இதெல்லாம் அதுமாரி பவளப்பாறை இங்கே தான் வளர்ந்து இது வரைக்கும் வந்திருக்கும். பவளப்பாறையில் இப்படி சுற்றிலும் வட்டமாக வளர்ந்துருந்ததுனாக்க என்னது, வட்ட பவளப்பாறை, வட்ட வளத்திட்டுகள். இதெல்லாம் எங்கே உருவாயிருக்கும், ஆழ்கடல் சமவெளியில் தான் இருக்கும். ஆழ்கடலுக்குள்ளே உள்ள சமவெளி அங்கே தான் வளர்ந்துருக்கும். இந்த தெரியுதா, குன்றுகள்லாம் தெரியுதா, குன்றுலாம் இருக்குது பாருங்கள். அபைசல் ஹில், இதெல்லாம் அபைசல் பிளைனு, சமவெளி. இது ஃபுல்லாகவே சமவெளி. அவ்வளோதான், முன்னாடியே பார்த்தாச்சு. பெருங்கடலில் ஆழமான பகுதி அகழி அல்லது கடலடி பள்ளம், அகழி தான். அதுலேயே ஆழமான, அந்த அகழியே ஆழமான இடம் இது மரியானா அகழி, பசிபிக் ஓசனில் தான் இருக்குது. அதுவும் இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல மரியானா அகழி எவ்வளோ ஆழம்னு பார்த்தோம், 10,000 மீட்டருக்கு மேலே அதிகம். ஆமாவா? மொத்த கடலடி பரப்பில் கடலடி பள்ளம் அகழிகளினுடைய சதவீதம் 7%. கடலுக்குள்ளே 100 ஏக்கர் இருந்தாங்க, அதில் 7 ஏக்கர் எப்படி இருக்குது, பள்ளமாக இருக்குது. அந்த மாதிரி பெரும்பாலான வலிமையான நிலநடுக்க புவியின் எந்த பகுதியில் உருவாகிறது? நிலநடுக்கம், வலிமையான நிலநடுக்கம் புவியின் எந்த பகுதிகளில் உருவாகிறது? கடல் அடி பள்ளம் அல்லது அகழி, அங்கே தான். அதுதான் என்னது, 2 பிளேட் ஒன்றா சேர்ற இடம். ஜப்பான் இருக்கிற ஏரியா பார்த்தோமா, மெயினாக பசிபிக்கில். அடுத்தது, உலகின் மிக ஆழமான உறிஞ்சி துளை எது? உறிஞ்சி துளை வேறு, இது வேறு, ட்ரெஞ்சு வேறு. டிராகன் துளை சீனா கிட்ட இருக்குது, தென்சீன கடலில் இருக்குது. தென்சீன கடலின் கண் என அழைக்கப்படுவது டிராகன் துளை. இது இதனால தான் 2 பிளேட் மோதுறதுனால உருவானது தான். கடலில் ஆழத்தை அளவிடும் அலகு பேத்தோம். ஒரே அளவிலான ஆழம் கொண்ட இடங்களை வரைபடத்தை இணைக்கும் கோடு சம ஆழக்கோடு, ஐசோபாத். ஐசோனா ஒரே மாதிரின்னு அர்த்தம், சேம், ஈக்குவல், அந்த மாதிரி. ஒரே அளவிலான உப்புத்தன்மை, தண்ணியில் உப்பு இருக்கா, எல்லா இடத்துலையும் உப்பு ஒரே மாதிரி இருக்காது. தண்ணி ஒரு இடத்துல உப்பு அதிகமாக இருக்குது, இன்னொரு இடத்துல கம்மியாக இருக்கும். பெரிய பெரிய ஆறுகள் நிறைய தண்ணியை கொண்டு வந்து சேர்க்குற இடத்துல உப்பே கைக்காது. ஆறு சேராத இடத்துல உப்பு அதிகமாக இருக்கும்.
சரியா? அந்த ஒரு படத்தில் வடிவேல் கேட்பானா, அது பேசி ஆகணும். வடிவேலுன்றேன், செந்தில் கேட்பான் கவுண்டமணிக்கிட்ட, சின்ன கவுண்டருன்னு நினைக்கிறேன், அதுதானே. ஆற்றுக்கு கூப்பிட்டு போய், அண்ணே இந்த தண்ணியை குடிங்கண்ணே, குடிப்பான். இனிக்குது இல்லை, இந்த தண்ணி தானே கடலில் போய் சேருது, அதை ஏன்னா உப்பு கைக்குது அப்படின்னு கேட்பான். நல்ல கேள்வி தானே. இந்த தண்ணி தான் போய் சேருது. ஆமாம், இப்போ நம்ம கெமிஸ்ட்ரியே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இப்போது ஒரு கற்பனை பண்ணுங்க, ஒரு டப்பா இருக்குது. இந்த டப்பாவில் 1 லிட்டர் தான் தண்ணி ஊற்ற முடியும். சரியா? 1 லிட்டர் தண்ணி இருக்குது, அதில் 1 கிராம் உப்பு இருக்குது. 1 லிட்டர் தண்ணியில் 1 கிராம் உப்பு போட்டோம்னா நமக்கு உப்பு உரைக்குமா? இனிப்பாக தான் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அடுப்பு பற்ற வச்சு எரிய விட்டேன், நீர் ஆவி ஆகிட்டே இருக்குது. திரும்ப என்ன பண்ணுறேன், 1 லிட்ரு, அதே 1 கிராம் உப்பு கலந்து 1 லிட்டர் தூக்கி இதில் ஊற்றுறேன். இது மாதிரி ஊற்றிக்கிட்டே இருக்கேன், நீர் ஆவி ஆகி போய்கிட்டே இருக்குது. ஒரு 30 லிட்டர் ஊற்றிட்டேன். 30 லிட்டர் ஆவியாகி போயிடுச்சு. கடைசியில் 1 லிட்டர் இருக்குது. இதில் உப்போட அளவு எவ்வளோ இருக்கும்? 30 கிராம் இருக்கும். அப்படியே தான் இருக்குமா? 30 கிராம். அப்போ உப்பு வரைக்குமா இல்லையா? அதே தான். வீட்டில் சாம்பார் வைக்கிறனால அந்த கதை தான். சுண்டை வச்சுக்கிட்டே இருந்தால் என்ன ஆயிரும், அடுத்த நாள் உப்பு கைக்க ஆரம்பிச்சிடும். அதே கதை தான் இதுவும். அது மாதிரி என்ன ஆகுது, இந்த உப்பு எங்கே இருக்குன்னா மண்ணில் தான் இருக்கும். உப்பு எப்படி உருவாகும்? கெமிஸ்ட்ரி முடித்தவங்க சொல்லுங்கள், உப்பு எப்படி உருவாகும்? கெமிஸ்ட்ரி முடிச்சாச்சு இல்லை, சொல்லுங்கள். சத்தமா? அமிலமும் சொல்லுங்கள். வெரி குட். நடுநிலையாக்கு வினை. அமிலமும் காரமும் மிக்ஸ் ஆயிடுச்சுனாக்க என்ன ஆகும்? தண்ணியில் போட்டிங்கன்னா நடுநிலையாக்கு நடக்கும். அப்போ என்ன கிடைக்கும்? உப்பு கிடைக்கும். உப்பு, தண்ணி இதெல்லாம் கிடைக்கும். வெரி குட். அந்த மாதிரி உப்பு இங்கே உருவாயிருக்கும். எங்கே? மண்ணில் உருவாயிருக்கும். ஆறு மழை பெஞ்சு ஒடியாரது ஆறு அந்த உப்பை கரைச்சி எடுத்துகிட்டு வரும். ஒவ்வொரு டைமும் எடுத்துகிட்டு போகும். இப்படி 1 கிராம் இருக்கிறனால அந்த தண்ணி நல்லா இனிக்கும். இதில் போய் போட்டு அந்த ஒவ்வொரு கிராமையும் போட்டுட்டு என்ன பண்ணும், நீர் ஆவியாகி திரும்ப இந்த சைக்கிள் நடந்துக்கிட்டே இருக்குது. நீர் ஆவியாகி என்ன ஆகும்? மேகமாக மாறும். திரும்ப வந்து மழை கொட்டும், இங்கே உள்ள உப்பு எடுத்துகிட்டு போகும். இப்படி லட்சக்கணக்கான வருஷமாக என்ன ஆயிடுச்சு, மண்ணில் உள்ள உப்பு போய் இங்கே சேர்ந்துக்குச்சு. அதில் தான் கடல் நீர் என்ன ஆகுது, உப்பு கைக்கு. புரிஞ்சுதா? ரைட். சம அதான் உவர்ப்பு கோடு அதில் போட்டிருப்பாங்க. கடவுளில் இப்படி போட்டு சம்திங் எவ்வளோ உப்பு இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த கோட்டுக்கு பேர் தானே அது சம உவர்ப்பு கோடு. ஐசோ உவர்ப்புக்கு இங்கிலீஷில் என்னன்னு தெரில, ஹெலைன் அப்படி வச்சுக்க வேண்டியது தான். இந்தியாவின் அலையாற்றல் மின் உற்பத்தி நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ள இடங்கள் எவை? அலையாற்றல், கடல் அலை இருக்குல்ல, அந்த அலையில் மின்சாரம் தயாரிப்பாங்க. எங்கெங்க சார்? கேரளாவில் விழிஞ்சம், அந்தமான் நிக்கோபாரில் 2 இடத்துல இருக்குது. கடல் அலை வேவ் இருக்குல்ல, கடல் வேவு அலை. அதில் உயர் ஓதம். ஓதம்னா என்ன சார்? அலை வேறு, ஓதம் வேறு. இங்கிலீஷில் வந்து ஓதத்துக்கு வந்து டைடு. இப்போ நீங்கள் எல்லாருமே கடல் கரை பக்கம் போயிருக்கீங்களா? ஒரு தடவை போயிருக்கீங்களா? 2-3 தடவை போயிருக்கீங்களா? நீங்கள் ஒரு தடவை போகிறப்ப என்ன ஆயிருக்கும், தண்ணி இது இந்த இடத்துல அந்த தண்ணி இருந்திருக்கும். அடுத்த தடவை போனீங்கன்னாக்கா அந்த தண்ணி இங்கே மேலே இருந்திருக்கும். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு தடவை போகிறப்ப தண்ணி இவ்வளோ தூரம் இருந்திருக்கும். அடுத்த தடவை போனீங்கன்னா தண்ணி உள்ளே இருக்கும். சரியா? இப்படி மேலே வந்துருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது? உயர் ஓதம். அதில் இன்னும் 2 வகை இருக்குது. நீங்கள் போனப்போ தண்ணி உள்ளே போயிருந்தால் தாழ் ஓதம். ஹை டைடு, லோ டைடு. அந்த மாதிரி. இது என்ன காரணம் சார் அப்படின்னா, உயர் ஓதங்கள் உருவாகக்கூடிய நாட்கள் சூரியன், நிலா, பூமி.
இப்போ 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, பூமி மேலே ஒரு ஈர்ப்பு விசையை கொடுக்குறாங்களா? அப்போது இந்த ஏரியாவில் பூமியில் இந்த பக்கம் எந்தெந்த நாடு இருக்கோ அந்த நாட்டோட கடற்கரையெல்லாம் தண்ணி மேலே வந்திருக்கும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த பக்கம் உள்ள கடற்கரையிலையும் தண்ணி மேலே வந்திருக்கும், இங்கே வந்திருக்கும். இப்போ இங்கே தண்ணி மேலே வந்ததில்ல, அப்போ இந்த ஏரியாவில் உள்ள நாடு இருக்குல்ல, அந்த நாடுகளில் உள்ள தண்ணியெலாம் என்ன இருக்கும், உள் வாங்கியிருக்கும், உள்ளே போயிருக்கும். இங்கே உள் வாங்கினா தான் இங்கே மேலே வந்துருக்கும். புரிஞ்சுதா? அப்போ இந்த பகுதியில் உள்ள நாடுகளில் உயர்வோதம், இந்த பகுதியில் உள்ள நாடுகளில் தாழ்வோதம். இதில் இன்னும் 2 வகை இருக்குது, வெரைட்டி இருக்குது. பாப்பா இருந்தால் சொல்கிறேன், இல்லை விட்டுடலாம். அவ்வளோதான், இதுதான் அது. அப்போ அது உருவாகிறதுக்கு காரணம் யார்? சூரியனும் நிலாவும் தான். இந்த அமாவாசை மற்றும் முழு நிலவு தினங்கள், பௌர்ணமி தான் முழு நிலவு தினம். அதே மாதிரி இது வந்து அமாவாசை, இந்த மாதிரி இருந்தால் அமாவாசை. பௌர்ணமி அமாவாசை வரதை பற்றி பேசணுமா? இல்லை தானே உங்களுக்கு? சரி, பின்னாடியே வரும், பார்ப்போம். பாருங்க, சூரியன், நிலா, பூமி கற்பனை பண்ணுங்க பார்ப்போம். இது வந்து அமாவாசை. அது ஓகேம்மா. இப்போ அமாவாசைனா என்னென்னு தெரிஞ்சுக்கங்க, அதை சொல்கிறேன். இது வந்து அமாவாசை. நிலா எப்படி பிரைட்டாக இருக்குது, நிலா வெளிச்சம் எப்படி தருது? சூரியன்லேருந்து போய் நிலாவில் பட்டு பிரதிபலிக்கும், அதான் நமக்கு வெளிச்சமாக இருக்குது. இப்போ பாருங்கள், இதுதான் நிலா, நம்ம எங்கே இருக்கோம், சூரியன் எங்கே இருக்குது, சூரியன்லேருந்து வந்து ஒளி படுது, பட் என்ன ஆயிரும், இப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிரும். அப்போ அந்த அன்னைக்கு நிலா நமக்கு தெரியாது. அதான் வந்து என்னது, அமாவாசை. பௌர்ணமி அப்படியே உள்டா, சூரியன், பூமி, நிலா எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நிலா சூரியன்லேருந்து போய் அதில் பட்டு முழுசும் நமக்கு தெரியும். இந்த ஆஃப் இது நமக்கு அப்படியே தெரியும். அதான் வந்து என்னது, பௌர்ணமி. அப்போ சூரியனுக்கும் இதுக்கு மனப்பாடம் பண்ணுறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது, கான்செப்ட் புரிஞ்சால் முடிஞ்சு போச்சு. நிலாவுக்கும் நடுவில் பூமி இருந்தால் வந்து என்னது, பௌர்ணமி. சூரியனுக்கும் பூமிக்கு நடுவில் நிலா இருந்ததுனாக்கா அமாவாசை. ஏன் இங்கே போட்டேன் தெரியுதா? பூமி இங்கே தான் இருக்கும், நிலா தான் சுற்றிட்டு வரும் பூமியை. இதை எங்கே வச்சு வரைஞ்சி வச்சுருப்பானுங்க, புரியாது நமக்கு புக்கில். அப்படி இப்படி சுற்றிட்டு வரும். அதேமாரி நம்ம பார்த்துருப்போம், நிலாவோட இந்த ஒரு போர்ஷன் மட்டும்தான் இது வரைக்கும் பார்க்க முடிஞ்சது நம்மளால். ஏன்? பூமியை சுற்றுறதுக்கு ஒரே டைம் எடுத்துக்கும். சரியா பார்த்தோமா? ஞாபகம் இருக்கா? ஆமாம், அது மாதிரி. அதே மாதிரி சூரிய கிரகணம் இருக்குல்ல, அது என்றைக்கு வரும்னா அமாவாசை அன்றைக்கி தான் வரும். அதோட கான்செப்ட் இதே தான். சூரிய கிரகணமும் என்றைக்கு தான் வரும், அமாவாசை அன்றைக்கி தான் வரும். சந்திர கிரகணம் அப்படின்னாக்கா பௌர்ணமி அன்றைக்கி தான் வரும். புரிஞ்சுதா? ரைட், பார்ப்போம் இன்னும் அடுத்த லெவல். இதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள், அடுத்த லெவல் பண்ணலாம். தாழ்வோதங்கள், உயர்வோதம் அமாவாசை முழு நிலவு அன்னைக்கு. அப்பையும் பாருங்கள், முழு நிலவுனா பௌர்ணமி. பௌர்ணமி அன்னைக்கு என்ன பண்ணுறாரு, இவர் ஒரு பக்கம் பிடிச்சிருக்கிறார், இவர் ஒரு பக்கம் பிடிச்சிருக்கிறார். அந்த அன்னைக்கு என்ன இருக்கும், உயர்வோதமாக இருக்கும். தண்ணி அதையும் சொல்லிடலாம். உயர்வோதத்தில் தண்ணி நல்லா மேலே வந்திருக்கும். இந்த 2 கடற்கரையிலையும் தண்ணி நல்லா மேலே வரைக்கும் வந்திருக்கும். எந்த அன்னைக்கு, அமாவாசை பௌர்ணமி. அதேமாரி இந்த பக்கம் 2 கடற்கரையிலையும் என்ன ஆகும், நல்லா உள்வாங்கியிருக்கும். அதுதான் வந்து என்னது, உயர்வோதங்கள். அதுக்கு பேர் என்னது, உயர்வோதங்கள். அடுத்து தாழ்வோதங்கள். இதுவும் அதே மாதிரி தான். இது 3ம் செங்குத்து கோணத்தில் வரும் பொழுது 90 டிகிரியில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பூமி, நிலா, சூரியன், இந்த செங்குத்து கோணம். அதுக்கு தான் மனப்பாடம் பண்ணக்கூடாது. மனப்பாடம் பண்ணால் மாட்டிக்கும். இப்படியும் வரலாம்ல, இப்படி தானே சுற்றிட்டு வருது. அப்போ இன்னொரு நாள் எப்படி வரலாம், சுற்றிட்டு வருது. இப்படி 90 டிகிரி இருக்கா, 90 டிகிரி இருக்கா, எப்படி வேணாலும் இருக்கலாம். நிலா இப்படி சுற்றிட்டு வருது. நேர்கோடுனாக்கா இங்கே இருந்தாக்கா நிலா பௌர்ணமி, இங்கே இருந்தால் அமாவாசை.
அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப உயர் ஓதம் ரொம்ப தண்ணி மேலே வந்திருக்கும், தாழ்வோதம் ரொம்ப கீழே போயிருக்கும். அதே இந்த நாள் அன்னைக்கு நிலா இருக்கக்கூடிய பக்கத்தில் ஓரளவுக்கு, அதாவது இவ்வளோ தூரம் மேலே வராது தண்ணி, ஓரளவுக்கு மேலே வந்திருக்கும். ஆப்போசிட் கடற்கரையில் இந்த இடத்துல ஓரளவுக்கு மேலே வந்திருந்தா இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஓரளவுக்கு உள்வாங்கியிருக்கும், லைட்டாக உள்வாங்கியிருக்கும், இவ்வளோ உள்வாங்கியிருக்காது. சரியா? அதை தான் சொல்கிறாங்க. அதான் அதுக்கு பேர் தாழ்வோதங்கள் அப்படின்னாங்க. பூமி, சூரியன், சந்திரன் இவை மூன்றும் செங்குத்து கோணத்தில் வரும் பொழுது தாழ்வோதங்கள் உருவாகும். அடுத்தது, ஒரு நாட்டில் கடல் எல்லையின் தூரம் 12 கடல் மைல். அதாவது ஒரு நாடு, இப்போ நம்ம நாடு இருக்குனாக்கா இதிலேருந்து எது வரைக்கும் நம்ம கண்ட்ரோல் அப்படின்னா 12 நாட்டிக்கல் மைல், 12 கடல் மைல் வரைக்கும் நமக்கு நம்ம நாட்டுக்கு சொந்தம். இதுக்குள்ளே ஏதாவது இப்போ இட்டாலி கப்பலோ அமெரிக்க கப்பலோ இங்கே வந்து நம்ம கப்பலும் அவனும் மோதிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த கேஸை வந்து நம்ம நாட்டிலே நடத்தணும். இதுக்கு வெளியில் ஏதாவது மோதிக்கிட்டான் அப்படின்னாக்கா இன்டர்நேஷ்னல் கோர்ட் இருக்கும், அங்கே கொண்டு போய் போடுவாங்க, சர்வதேச நீதிமன்றத்துக்கு போயிரு கேஸ். சரியா? ரைட். ஒரு நாட்டோட வாட்டர் டெரிட்டரி எல்லை எவ்வளோன்னா அந்த அவனுடைய நிலப்பரப்புலேருந்து 12 கிலோமீட்டர், 12 நாட்டிக்கல் மைல் கிலோமீட்டரில். அதான் ஜோர்டான் பாலவ் நாடுகளுக்கு கடல் எல்லையின் தூரம் 3 கடல் மைல் தானாமா. இந்த நாட்டுக்கு மட்டும் ஏதோ சிறப்பாக இருக்குது, அவங்க அங்கே மட்டும் மாற்றி வச்சுக்கிட்டானுங்க. அதேமாதிரி பெனின், காங்கோ குடியரசு, எல் சால்வாடர், பெரு, சோமாலியா இவங்களுக்கான கடல் எல்லை தூரம் வந்து 200 கடல் மைல் வரைக்கும் வச்சுருக்காங்களாம். ஏன்னு தெரில, பக்கத்தில் ஏதாவது தீவுக்கு அவனுக்கு சொந்தமானதாக இருக்கும். என்னது என்ன தண்ணி நிறையா இருக்கும்? ஆமாம், அதான் இவங்க தீவு அந்த பக்கம் வச்சுருப்பாங்க, அதுலேருந்து அதனாலயா இருக்கும். அடுத்து நீரோட்டம், பெருங்கடல் நீரோட்டங்கள். அன்றைக்கே சொல்லியிருப்பேன், பாருங்கள், வேவ் வேறு, டைடு வேறு, நீரோட்டம் ஓஷன் கரண்ட் வேறு. வேவுனா அலை, ஓதனா அது வேறு. கடல் நீரோட்டம் ஆறு மாதிரி தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும், கடலுக்குள்ளே ஓடும், அதான் நீரோட்டம். 3 இருக்குது. டைடு உருவாகிறதுக்கு காரணம் யார்? அதாவது ஓதம், சூரியன், நிலாவினுடைய ஈர்ப்பு விசை. அதனால தான் கடல் கரையிலேருந்து தண்ணி ஒரு நாள் மேலே வந்துடும், ஒரு நாள் உள்ளே போய்க்கும். ஒரே நாளில் 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும், 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை. இப்போ இப்படியே வச்சுக்குவோம், இங்கே நிலா, இங்கே சூரியன். அப்போ இந்த இடத்துல சேலம் இருக்குன்னு வச்சு, சாரி சென்னை இருக்குன்னு வச்சுக்கோங்க, சேலம் தான் கடல் இல்லையே, சென்னை. அப்போ இங்கே உயர் ஓதமாக இருக்கும், பூமி சுற்றிக்கிட்டே தானே இருக்கும். அடுத்த 6 மணி நேரத்தில் சென்னை இங்கே வந்துடும், இங்கே தாழ் ஓதமாயிரும். அப்புறம் அடுத்து இங்கே வந்துடும் 6 மணி நேரத்தில் உயர் ஓதம், அடுத்து இங்கே வரும் தாழ் ஓதம். அப்போ 24 மணி நேரத்தில் ஒரு இடத்துக்கு கடற்கரையில் உயர் ஓதமும் தாழ் ஓதமும் மாற்றி மாற்றி வரும், 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை. இது மீனவர்களுக்கு தெரியும், அவன் சாட்டு வச்சுருப்பான். உயர் ஓதம் வரப்போ தண்ணி மேலே இருக்குமா, ஈஸியாக போட் எடுத்துகிட்டு உள்ளே போயிடுவான், அவனுக்கு தெரியும் எல்லாமே. தாழ் ஓதம் வரப்போ போகமாட்டான். சரியா? ரைட். ரைட். அடுத்தது நீரோட்டம். கடலுக்குள்ளே என்ன அவன் தண்ணி ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது, ஓஷன் கரண்ட்.
கடலுக்குள்ளே ஒரு திசையிலேருந்து இன்னொரு திசைக்கு என்ன ஆகுது, தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு. அதுக்கு பேர் தான் ஓஷன் கரண்ட். இங்கே பாருங்க, இங்கேருந்து கிளம்பும் ஈக்குவேட்டரில் இருக்கு இல்லையா, ஈக்குவேட்டர் இதுதான் ஈக்குவேட்டர், பூமத்திய ரேகை. இங்கேருந்து ஒரு ஆறு மாதிரி கிளம்பும், தண்ணி மேலே ஓடிக்கிட்டு இருக்கும். இது இப்படி போயிட்டு அப்படியே போவோம், அப்படியே அங்கே வரைக்கும் போயிடும். புரியுதா? இப்போ இங்கேருந்து ஓடிடுச்சுன்னா அங்கே பள்ளமாயிரும்ல, அப்போ அங்கேருந்து ஒரு கரண்ட் கிளம்பும். அப்படியே அப்படியே வந்து இப்படி இப்படி வந்துட்டு இப்படியே வரும். அதேமாதிரி தென்னரை கோலத்தில் மேலே என்ன நடக்குதோ அதே தான் கீழேயும் அப்படியே போகும். இந்த லேண்ட் இருக்குல்ல, அப்படியே கிராஸ் ஆகி இங்கே வந்துடும். அப்புறம் இங்கேருந்து ஒரு இது கிளம்பி அது பாட்டில் போயிட்டு இப்படி சைக்கிள் ஆகிட்டே இருக்கும், இப்படி சைக்கிள் ஆகிட்டே இருக்கும். இங்கே எப்படி இருக்கும், வெப்பம் குளிர்ச்சியாக இருக்குமா, அப்போ இங்கேருந்து போகிறது குளிர் நீரோட்டம். இங்கே இருக்கிறதுல வெப்பம் அதிகமாக இருக்குமா, அப்போ அங்கேருந்து வர்றது வெப்ப நீரோட்டம். அதேமாதிரி இங்கேருந்து வர்றது குளிர் நீரோட்டம், இங்கேருந்து போகிறது வெப்ப நீரோட்டம். குளிர் நீரோட்டமும் வெப்ப நீரோட்டமும் சேர்கிற இடத்துல நிறையா மீன் இருக்கும். அப்போ மீன் பிடிக்கிற தொழில் சிறப்பாக இருக்கும். அதனால தான் கனடாக்காரனுக்கு முக்கியமான தொழில் மீன்பிடி தொழில். அங்கே பாருங்கள், அதேமாரி இதை நான் ஒன்று தான் சொன்னேன். அதேமாரி பசிபிக்கில் இங்கேருந்து கிளம்பி வரும், ரவுண்ட் அடிக்கும், இங்கேருந்து ஒன்று கிளம்பி வரும். சரியா? குளிர் நீரோட்டம், வெப்ப நீரோட்டம், மீன் நிறையா இருக்கும். மீன் தான் அவனுங்களுக்கு முக்கியமான உணவு. யாருக்கு? ஜப்பான்காரனுக்கு. அதேமாரி சில்லி பெரு இங்கேருந்து போணுச்சில் வந்து இப்படி ரவுண்ட் அடித்து இப்படி போகும். ரவுண்ட் அடித்து இப்படி வந்தால் என்னது, இது குளிர் நீரோட்டம், இது வெப்ப நீரோட்டம். அப்போ இங்கேயும் நல்ல மீன்பிடி தொழில் சிறப்பாக இருக்கும். அதேமாதிரி அலாஸ்கா, இது வெப்ப நீரோட்டம், இது குளிர் நீரோட்டம். இங்கேயும் மீன் சிறப்பாக இருக்கும், மீன்பிடி தொழில் சிறப்பாக இருக்கும். அப்போ நம்ம என்ன தொழில் ஈடுபடணும் யார் முடிவு பண்ணுறா? இயற்கை தான் முடிவு பண்ணும், கிளைமேட்டு இவங்க தான் முடிவு பண்ணும். சரியா? ரைட். அடுத்தது, பெருங்கடல் நீரோட்டங்கள் வட அரைக்கோளத்தில் எந்த திசையில் சுழறுது? இப்போ தானே பார்த்தோம் எப்படி சுற்றுது. வட அரைக்கோளம் என்ன திசை? கடிகார திசையா, கடிகார எதிர் திசையா? கடிகார திசை. அதெல்லாம் சொன்னாக்கா ஓடி போயிடுவீங்க. இதுவே நிறைய நடத்துகிறேன்றீங்க. ஆமாம், அலை காற்றுனால தான். இதுக்கு நிறைய ரீசன் இருக்குது, வேண்டாம். இது நிறைய பேர் சார் நிறையா சொல்லித்தராருன்றானுங்க. வெளியே போய் ஸ்கூல் புக்கில் இருக்கிற சொல்லித்தரேன், அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு திறமை இருக்குது. ஆனால் இது இல்லை, என்னது பொறுமை கிடையாது. பாஸ் ஆனால் போதியா, அங்கே போய் சீட்டை போய் தேய்ச்சிக்கலாம் அப்படின்ட்டு. சரியா? கடிகார திசையில் அங்கே தான் பார்த்தாவே தெரியுதுல்ல, கடிகார திசை எப்படி. அப்படி இங்கே எதிர் கடிகார திசை. சூறாவளி எப்படி சுத்தம் வட அரைக்கோளத்தில்? எதிர் கடிகார திசை. தென்னரை கோளத்தில் கடிகார திசை. சரியா? சூறாவளி ஒரே மாதிரி இருக்கிறத கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். அப்போ உங்கள் மூளை கிளியராக எப்படி வேணாலும் கேள்வி கேள்றா அப்படின்னு. தாழ் அச்சக்கோட்டு பகுதியில் இருந்து உயர் அச்சக்கோட்டு பகுதியை நோக்கி நகரும் நீரோட்டங்கள் எவை? வெப்ப நீரோட்டம். தாழ் அச்ச பகுதி பார்த்தோமா, இது தாழச்சம் 0 டிகிரி, இது 23 வரைக்கும். இங்கேருந்து கிளம்பி அப்படியே போகும், உயர் அச்சத்தை நோக்கி போகுது. அது மாதிரி உயர் அச்சத்துலேருந்து தாழ் அச்சத்தை நோக்கி வர்றது என்ன நீரோட்டம்? வெப்பமாக இருக்குமா குளிராக இருக்குமா? உயர் அச்சத்துலேருந்து தாழ் அச்சத்துக்கு வரதா? அதான், அவ்வளோதான். மனப்பாடம் பண்ணுமா? இருக்குது கான்செப்ட் புரிஞ்சிருந்தால் போதும். இது குளிர் நீரோட்டம், உயர் அச்சத்துலேருந்து தாழ் அச்சத்துக்கு வர்றது. வெப்ப நீரோட்டங்களுக்கு எடுத்துக்காட்டு: அட்லாண்டிக் பெருங்கடலில் வளைகுடா நீரோட்டங்கள், பசிபிக் பெருங்கடலில் வட பசிபிக் புவியிடக்கூட்டு நீரோட்டம். இதெல்லாம் வெப்ப நீரோட்டத்துக்கு எடுத்துக்காட்டு. வார்த்தையில் அர்த்தம் இருக்குது பாருங்கள். அட்லாண்டிக் பெருங்கடல் தான் அட்லாண்டிக். என்ன பேர் போட்டிருக்கான்? வளைகுடா நீரோட்டம். இதுதான் வளைகுடா. கல்ஃப் ஸ்ட்ரீம் இப்படி போய் இப்படி போகும். கல்ஃப்னால் இதுதான் மெக்சிகன் வளைகுடான்னு சொல்லுவாங்க.
குடம் மாதிரி வளைஞ்சிருக்கு அந்த நீர்ப்பரப்பு, அது பேர் வளைகுடா, கல்ஃப். இதில் போயிட்டு அப்படி போகுது வெப்ப நீரோட்டம். அதேமாதிரி பசிபிக் இதில் வந்துட்டு நிலநடுக்கோட்டு என்ன போட்டிருக்கு, வட பசிபிக் புவி இடைக்கோட்டு நீரோட்டம். புவி இடைக்கோட்டுன்னு இது இது வெப்ப நீரோட்டத்துக்கு எடுத்துக்காட்டு. அவன் கொடுத்துருக்க மட்டும் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். குளிர் நீரோட்டத்துக்கு எடுத்துக்காட்டு அட்லாண்டிக் பெருங்கடல் உள்ள லேப்ராடர் நீரோட்டம். ஒன்று தான் கொடுத்துருக்குறான், லேப்ராடர் அட்லாண்டிக்கில். ஆ என்ன கொடுத்துருக்காங்க? அதை தாம்மா நானும் சொன்னேன். கல்ஃப்னா வளைகுடா தான், ரெண்டும் ஒன்று தான். அது இங்கிலீஷ் வேறு தான், ரெண்டையும் சேர்த்து போட்டிருக்கானுங்க. நம்ம தங்கிலீஷ் படித்தவனுங்க தானே நம்ம ஆளுங்களாம், அதனால் கல்ஃப்னா வளைகுடா. வளைகுடா நீரோட்டம். இங்கே பாருங்கள், இது லேப்ராடர் நீரோட்டம், குளிர் நீரோட்டம், லேப்ராடர். அதுக்கு எடுத்துக்காட்டு. புக் எடுத்து பாருங்கள், அந்த மேப்பில் போட்டிருப்பான். ஆமாம், குளிர் நீரோட்டத்துக்கு எடுத்துக்காட்டு. ஓகே. தேசிய கடல்சார் நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு 1996 இந்தியாவில். தேசிய கடல்சார் நிறுவனத்தின் தலைமையகம் எங்கே உள்ளது? டோனா பவுலா, கோவா மாநிலத்தில் இருக்காமா. கோவா எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்கு. கர்நாடகா மகாராஷ்டிரா பார்டரு கோவா. மாநிலமா யூனியன் பிரதேசமா? மாநிலம். யூனியன் பிரதேசம்லாம் இல்லை. உலகின் மிக நீளமான பவளப்பாறை எங்கே உள்ளது? முன்னாடி பார்த்துட்டோமே, எங்கே இருக்குது சொல்லுங்கள். அங்கே பார்த்து சொல்ல வேண்டாம், எங்கே இருக்குது, எந்த கடற்கரையில் இருக்குது? ஆஸ்திரேலியா கடற்கரை. வெரி குட். ஆஸ்திரேலியாவினுடைய இந்த பகுதியில் அப்படின்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? பெருசுங்க இந்த இடத்துல இருக்கும். தி கிரேட் பேரியர் ரீஃப், ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கடற்கரை. அதில் 900 பவளப்பாறை தீவாகவே மாறிடுச்சாமா. தீவாகவே மாறிடுச்சு. சுற்றிலும் தீவு உருவாகிறதுக்கு ஒன்று இது எரிமலை வெடிப்பு, இன்னொன்று வந்துட்டு இந்த பவளப்பாறை. ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கடற்கரை. ரைட் வைக்கும். நீரோட்டம் அதோட தன்மை, குளிர் நீரோட்டமா வெப்ப நீரோட்டமா? அப்படியேப்பா இத்தனை இருக்கா? ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வாங்க பார்க்கலாம். 10 நிமிஷம். ரைட் ரைட். கடல் நீரோட்டம் கேட்பாங்க, எந்த பெருங்கடலில் ஓடுதுன்னு கேட்கலாம், அதோட கேரக்டர் என்னன்னு கேட்கலாம். சரியா? மேட்ச் த ஃபாலோயிங்ஸ் கூட கொடுத்து கேட்கலாம். தென் அட்லாண்டிக் பெருங்கடலில் ஓடுது பென்குலா நீரோட்டம். இது வந்து ஒரு குளிர் நீரோட்டம், கோல்டு கரண்ட். இந்த பாருங்க, இதான் பென்குலா. இன்னொன்று கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒரு கண்டத்தினுடைய மேற்கு கடற்கரையில் குளிர் நீரோட்டம் ஓடும். சரியா? கிழக்கு கடற்கரையில் வெப்ப நீரோட்டம் ஓடும். சரியா? இந்த குளிர் நீரோட்டம் ஓடக்கூடிய பகுதி இருக்குல்ல கடற்கரை, இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு குளிர் நீரோட்டம் வரும். அந்த இடத்துல சப்ட்ராபிக்கல் ரீஜனில் கட்டாயம் வெப்ப பாலைவனம் இருக்கும். வெப்ப பாலைவனம் இங்கேயும் வெப்ப பாலைவனம் இருக்குது, இங்கேயும் அட்டகாமா பாலைவனம் இருக்குது. 4 வெப்ப பாலைவனம் இருக்கா? 4. அதுமாதிரி இங்கே ஒரு குளிர் நீரோட்டம் ஓடுதா? ஆஸ்திரேலியாவில் வெப்ப பாலைவனம். எல்லாமே சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட், துணை அயன உயரழுத்த மண்டலம். இதெல்லாம் பல வருஷம் ஆச்சு அவனுக்கு கண்டுபிடிக்க. நம்ம சிம்பிளாக ஒரு நாளில் 5 நிமிஷத்தில் பார்த்துட்டு போகிறோம். சரி, பென்குலா. அடுத்து வட அட்லாண்டிக் பெருங்கடல், வளைகுடா நீரோட்டம், வெப்ப நீரோட்டம். ஃபஸ்ட்டு எல்லாமே அட்லாண்டிக் பற்றியே பேசுகிறாங்க. வட அட்லாண்டிக், வளைகுடா, கல்ஃப் ஸ்ட்ரீம், வெப்ப நீரோட்டம். அடுத்தது வெப்ப நீரோட்டம். வட அட்லாண்டிக் பெருங்கடல், வட அட்லாண்டிக் ட்ரிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வட அட்லாண்டிக் நீரோட்டம் ட்ரிஃப்ட், வெப்ப நீரோட்டம். இந்த இடத்துல கல்ஃபு அப்படிம்பாங்க. இது நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட் அப்படிம்பாங்க. இது வெப்ப நீரோட்டம் தான். இப்படியே
இது இங்கிலாந்து இந்த நாடுகள் வழியாக போகிறதுனால தான் குளிர்காலத்தில் இங்கே வந்து என்ன ஆகாது, ஐஸ் கட்டி ஆகாது கடல் தண்ணி. இங்கே வந்து கடல் தண்ணி ஐஸ் கட்டியாக மாறிடும். கொஞ்ச நாளைக்கு அவனால் என்ன பண்ண முடியாது, எல்லாம் போக முடியும். இப்போ ரஷ்யா கூட பார்த்திங்கன்னா உக்ரைன் இங்கே இருக்குது. இப்போ குளிர்காலத்தில் இங்கே எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிரும். கப்பல் போக்குவரத்து இந்த பக்கம் பண்ண முடியாது. அதனால தான் அவனுக்கு முக்கியமான கப்பல் போக்குவரத்து எது, இந்த கருங்கடல். அங்கே தான் உக்ரைன் இருக்குது. அந்த ஒரு உக்ரைன் இவன்ட்டேருந்து பிரிஞ்சு போனவன் தான் யுஎஸ்எஸ்ஆர்ட்டேருந்து. அதில் ஒரு நகரம் முக்கியமான உனக்கு என்னது, போக்குவரத்துக்கு யூஸ் ஆகக்கூடிய நகரம். அதனால தான் அதை விட மாட்டேங்கிறான் ரஷ்யா. உக்ரைன் கூட சண்டை போடுறான். கரண்ட் அஃபேரில் வரும் பாருங்கள். கரண்ட் அஃபேரில் இது ஒரு கேள்வி கேட்டிருந்தான்ல. ஆமாம். அடுத்தது லேப்ராடர் நீரோட்டம், குளிர் நீரோட்டம், வட அமெரிக்கா, வட அட்லாண்டிக், இதுதான் லேப்ராடர். அடுத்தது குளிர் நீரோட்டம் வட அட்லாண்டிக் பெருங்கடல், கேனரி நீரோட்டம், குளிர் நீர். இங்கே வந்து இது இங்கே வந்தோன்னா கேனரிம்பாங்க இந்த நீரோட்டம். இது லேப்ராடர், இங்கே கிராஸ் ஆனோன்னா கேனரி. அவ்வளோதான். அடுத்தது தென் பசிபிக் பெருங்கடல், பெருவியன் ஹாம்போல்டு நீரோட்டம். பெருவியன் பெரு கடற்கரையை ஒட்டி போகும். அதனால் இந்த பெரு கடற்கரையை ஒட்டி வருது, குளிர் நீரோட்டம். அடுத்தது வட பசிபிக் பெருங்கடல், குரேஷியா நீரோட்டம், வெப்ப நீரோட்டம். குரேஷியா வட பசிபிக்கில். இந்த இருக்கு பாருங்க, குரேஷியா பசிபிக்கில் வெப்ப நீரோட்டம். அடுத்தது ஓயோசியோ குளிர் நீரோட்டம். வேறு பார்த்தோன்னே சொல்லிடலாம், ஜப்பான் பக்கத்தில் ஓயோசியோ குளிர் நீரோட்டம். அடுத்தது அலாஸ்கா வெப்ப நீரோட்டம். இதெல்லாம் குரூப் 4ல் கேட்டிருந்தான், குரூப் 2லன்னு நினைக்கிறேன் போன வருஷம். அலாஸ்கா இந்த இடத்துல வரும். அலாஸ்கா இப்படி ஓடுது. அலாஸ்கா குளிராக தான் இருக்கணும், பட் இது இங்கேருந்து போய் ஏதோ சம்திங் வெப்ப நீரோட்டமாக இருக்குது. அடுத்தது கலிஃபோர்னியா குளிர் நீரோட்டம். இது கலிஃபோர்னியா மாகாணம் இருக்குது. இது அலாஸ்கா மாகாணம் இருக்குது. அலாஸ்கா யூஎஸ்ஏவுக்கு சொந்தம். அலாஸ்கா நீரோட்டம். இந்த படமே கேட்டிருந்தான், படம் போட்டு இது என்ன நீரோட்டம்னு கேட்டிருந்தான் ஒரு தடவை குரூப் 2ல். எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. இந்திய பெருங்கடலில் மேற்கு ஆஸ்திரேலியா நீரோட்டம், குளிர் நீரோட்டம். இது வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா. அது ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இங்கே இருக்கு இல்லையா நம்மளுது, இந்த நீரோட்டம் இப்படி ஒரு 3 மாதத்துக்கு இப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கும். அடுத்த 3 மாதத்துக்கு இப்படி ரவுண்ட் அடிக்கும். இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய இது மட்டும். அது ஏன் என்னன்னு பார்ப்போம். ரைட். பூமியின் உள்ளியக்க சக்திக்கான காரணம் என்ன? உள்ளியக்க சக்தி அப்படின்னா என்ன சார்? இப்போ பிளேட்டு நகருதுன்னு சொன்னோம்ல, மேலே பெரிய தட்டாக உடஞ்சிருக்கு. மொத்தம் எத்தனை பெரிய பிளேட் இருக்குன்னு பார்த்தோம்? 8 7 பெரிய பிளேட் இருக்கிறதுல பெருசு அது பசிபிக் பிளேட்டு. எல்லாமே கேள்வி. ஏற போட்டிருக்கானா? இது விலகி செல்லுது. அதனால தான் நடுவில் என்ன இருக்குது, நடுக்கடல் மலைத்தொடர் இருக்குங்க அப்படின்னு பார்த்தோம். இது ஏன் சார் விலகி போகுது அப்படின்னாக்கா, லித்தோஸ்பியர் பார்த்தோமா? லித்தோஸ்பியர் அப்படின்னா என்னது? க்ரஸ்ட்டு அப்பர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் தி அசினோஸ்பியர். புவி மேலோடும் அசினோஸ்பியருடைய மேல் லேயர். முட்டை ஓட்டு கீழே ஒரு வெள்ளையாக ஒரு தோல் இருக்குல்ல, அது மாதிரி நமக்கு இருக்கா? அது ரெண்டு சேர்ந்தது தான் என்னது? லித்தோஸ்பியர். அந்த லித்தோஸ்பியர் எதில் மிதக்குது? அசினோஸ்பியரில் மிதக்குது.
இந்த பாருங்கள் பசிபிக் நெருப்பு வளையம், இது எல்லாமே வந்துட்டு எர்த்துக்கு பார்க்கக்கூடிய ஸ்பாட்டு, ஹாட் ஸ்பாட்டு. இந்த பசிபிக் நெருப்பு வளையம். Near the surface, the rock spreads in two directions and goes sideways. It begins to lose heat. Eventually, the much cooler rock sinks. சாப்பாடு வடிக்கும் பொழுது சாப்பாடு கொதிக்கும்ல, அது மாதிரி உள்ள அஸ்டினோஸ்பியர் கொதிச்சிக்கிட்டே இருக்குது. அப்படி கொதிக்கிறனால என்ன ஆகுது, பிளேட்டு ஒரு இடத்துலேருந்து விலகி போகுது. ஆப்போசிட்டில் என்ன ஆகுது, இது வந்து ஓசியானிக் பிளேட்டு, இது காண்டினென்டல் பிளேட், அதுக்குள்ளே இது என்ட்ராகுது. ஒரு இடத்துல பிரிஞ்சு போகுது, இது பசிபிக் ஓஷனில் ஒன்றா சேருது. அங்கே உள்ளே போன பாறை என்ன ஆகுது, உருகி கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுது, ஓட்டை விழுந்து வருது. அதனால தான் பசிபிக் ஓஷனை சுற்றியில் என்ன இருக்குது, எரிமலைகள் இருக்குது, தீவுகள் அதிகமாக இருக்குது. இப்படி செய்ய வைக்கிறவர் யார், அந்த அஸ்டினோஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த கன்வெக்ஷன் கரண்ட், வெப்பம். அந்த வெப்பம் அதுக்கு எங்கேருந்து சார் கிடைக்கிது அப்படின்னா, அப்போது இந்த பிளேட் நகர்றதுக்கு காரணம் யார், அஸ்டினோஸ்பியரில் இருக்கக்கூடிய வெப்பச்சலனம். வெப்பச்சலனத்துக்கு நடக்கிறதுக்கு வெப்பம் வேணும். யார் சார் கொடுக்குறாங்கன்னா என்னது, ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ். தமிழில் என்னது, கதிர்வீச்சு நடைபெறக்கூடிய பொருட்கள். எது யுரேனியம், அந்த மாதிரி விஷயம்லாம், யுரேனியம் 235 இதெல்லாம் உடஞ்சி வெப்பத்தை ரிலீஸ் பண்ணுது. அதனால் என்ன ஆகுது, அங்கே பாறை குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்கு. பூமியில் உயிர்கோளம் பரவியுள்ள பகுதி. அடுத்து உயிர்கோளத்துக்கு வந்தாச்சு, பயோஸ்பியர். உயிர் எங்கெங்கெல்லாம் உயிர் இருக்கோ அதெல்லாம், பூமியை வந்து மொத்தம் 4 ஸ்பியராக பிரிப்பாங்க. சரியா, என்னென்ன சார் அப்படின்னா, லித்தோஸ்பியர் பாறைக்கோளம், பாறைக்கோளம். பூமி மேலே பாறை இருக்குல்ல, அதில் தான் நம்ம வசிக்கிறோம், அது பாறைக்கோளம். என்னவாச்சு, அடுத்தது ஹைட்ரோஸ்பியர் நீர்க்கோளம். ஹைட்ரோஸ்பியர் தண்ணி இருக்குல்ல பூமி மேலே, அந்த தண்ணியெல்லாம் சேர்த்தோன்னா நீர்க்கோளம். அடுத்தது வாயுக்கோளம், அட்மாஸ்பியர். வளிக்கோளம்னு சொல்லலாம், வாயுக்கோளம்னு சொல்லலாம். அட்மாஸ்பியர், வாயுக்கோளம். இது 3 சேர்ந்தாதான் உயிர் உருவாகும். உயிர்கள் அனைத்தும் பாக்டீரியாவிலேருந்து நீலத்திமிங்களை வரைக்கும் எல்லாமே எதில் அடங்கும், உயிர்கோளத்தில் அடங்கும். அதான் பயோஸ்பியர். இது 3 எங்கே இருக்கோ அங்கே தான் என்ன இருக்கும், உயிர் இருக்கும். ஆமாவா, மினரல் அதெல்லாம் எங்கேருந்து கிடைக்கும், பாறைக்கோளத்தில். H2O மாலிகுலனா ஒன்றுமே கிடையாது, நீர்க்கோளம். ஆக்சிஜன் இல்லைனாலும் ஒன்றும் இல்லை, ஆக்சிஜன், வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் எதுவுமே இல்லை. இப்போ எல்லாம் சேர்ந்தது தான் அந்த உயிர்கள், உயிர்கோளம். பயோஸ்பியர் அப்படிம்பாங்க. இது என்ன பண்ணலாம், ஒரு வென் டயக்ராமில் போடலாம். பாறைக்கோளம், நீர்க்கோளம், வாயுக்கோளம் 3. பாறைக்கோளம் லித்தோஸ்பியர், நீர்க்கோளம் ஹைட்ரோஸ்பியர், வாயுக்கோளம் அட்மாஸ்பியர். வாயுக்கோளம் வளிக்கோளம் எப்படி வேணாலும் சொல்லலாம். சரியா, இது 3 சேர்ந்த இடம், இதுதான் உயிர்கோளம். பயோஸ்பியர் நம்மளாம் இதில் தான் அடங்குவோம்.
பாக்டீரியாவிலேருந்து எல்லாம். அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு உயிர் வாழுது அப்படின்னாக்கா அந்த இடத்துல என்ன கிளைமேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உயிர் என்ன பண்ணும், தன்னை தகவமைச்சிருக்கும். சரியா? அடாப்டேஷன். தகவமைக்கலை அப்படின்னாக்கா அது செத்து போயிடும். மரம் நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா இலையுதிர் மரமாக இருக்கும். ஒரு 2-3 மாதத்துக்கு தண்ணி இருக்காது. அதனால் அந்த டைமில் என்ன பண்ணிடும், இலையெல்லாம் கொட்டிடும். கேரளா அந்த பக்கம், நம்ம மலையை தாண்டி மேற்கு தொடர்ச்சி மலையில் மேற்கு பக்கம் போயிட்டீங்கன்னா கேரளா, அங்கே பசுமை மாறா காடு பயங்கர உயரமாக இருக்கும். சரியா? ஏன்னாக்கா அங்கே ட்ரை ஏர் இல்லை, எப்பயுமே வருஷம் ஃபுல்லாக தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். அதே மிதவெப்ப மண்டலம் பார்த்தோம்ல 23 டிகிரிலேருந்து 66 டிகிரி, வடாரைக்குளம் தென்னாரைக்குளம், அங்கே வெப்பம் கம்மியாக இருக்கும். சூரிய ஒளி செங்குத்தாக படவே படாது, வெப்பம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா மிருதுவான மரங்கள் அந்த மாதிரி இருக்கும், சாஃப்ட்வுட் ட்ரீஸ். இங்கெல்லாம் ஹார்டான மரம் இருக்கும், ஏன்னா அங்கே வெப்பம் கம்மி. இது மாதிரி அதே மாதிரி மழைப்பொழிவு கம்மியாக இருந்தது, ஏகப்பட்ட மழைப்பொழிவு இருக்கிற இடத்துல பசுமை மாறா காடு, ஷார்ட் ட்ரை பீரியட் இருக்கிற இடத்துல இலையுதிர் காடு. நம்மளுக்கு மழையே ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒரு 50 சென்டிமீட்டருக்கு தான் பெய்யுது, அங்கே புல்வெளி இருக்கும். 20 சென்டிமீட்டருக்கு கீழே தான் மழை பெய்யுது, அங்கே என்ன இருக்கும், உயிரினமே இருக்காது, டெசர்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணும், நீளமான ஆழமான வேர்கள் இருக்கும், குட்டையான சதை பற்றுள்ள தாவரங்கள் இருக்கும், சப்பாத்தி கல்லி. அதெல்லாம் இலையெல்லாம் என்னவா மாறிடும், முள்ளாக மாறிடும். அல்லது பகுதி அளவு இலை வந்துட்டு முள்ளாக இருக்கும், பகுதி அளவு தசை பற்றுள்ளதாக இருக்கும். இடத்துக்கு தகுந்த மாதிரி தகவல் வச்சுக்கும். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னு அதே மாதிரி தான் நம்மளும். ஸ்கின் கலர்லேருந்து முடியிலேருந்து கண்ணுலேருந்து எல்லாத்தையும் யார் டிசைட் பண்ணுறாங்க, உள்ள கிளைமேட். ரைட். இப்படி உயிரினங்கள் வாழக்கூடிய ஏரியாவை என்னன்னு சொல்கிறோம், எக்கோசிஸ்டம். அப்போ பூமியில் உயிர்கோளம் பரவியுள்ள பகுதி கடல் மட்டத்திலிருந்து வானத்தில் 20 கிலோமீட்டர் வரைக்கும் உயிர்கள் இருக்குது. இமயமலை எத்தனை கிலோமீட்ரு, அது வரைக்கும் உயிர்கள் இருக்குது. அதுக்கு மேலே எங்கே சார் உயிர் இருக்குது, இந்த பாக்டீரியா வைரஸு அவங்களாம் மேலே இருக்காங்க அவ்வளோ தூரத்தில். அது மாதிரி கடலுக்குள்ளேயும் இருக்காங்க, ரொம்ப ஆழம் வரைக்கும் உயிர்கள் இருக்குது. புவியில் பெரும்பாலான உயிரினங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா கடல் மட்டத்திலேருந்து மேலேயும் கீழே 1 கிலோமீட்டர். இதான் கடல் மட்டம் அப்படின்னா மேலே 1 கிலோமீட்ரு, கீழே தண்ணிக்குள்ளே 1 கிலோமீட்டர். இங்கே தான் உயிரினங்கள் அதிகமாக இருக்கும். அதேமாரி ஈக்குவேட்டர் ரீஜனில் தான் அதிகமாக இருக்கும். ஈக்குவேட்டர் பார்த்தோம்னா பூமத்திய ரேகை, அங்கே தான் உயிரினம் அதிகமாக இருக்கும். சூழ்நிலை மண்டலம், எக்கோசிஸ்டம். எக்கோசிஸ்டம்னா சொன்னால அந்த ஏரியாவில் ஒரு விதமான மண், கிளைமேட்டு இதெல்லாம் இருக்கும். இதுக்கு தகுந்த மாதிரி அங்கே தாவரம் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே விலங்கு இருக்கும். அது ஒரு எக்கோசிஸ்டம். இப்போ சொன்னால புல்வெளி, அது ஒரு எக்கோசிஸ்டம். பசுமை மராக்காடு, அது ஒரு எக்கோசிஸ்டம். இலையுதிர்காடு, இது ஒரு எக்கோசிஸ்டம். அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே விலங்குகள்லாம் இருக்கும். புல்வெளியில் யார் இருப்பாங்க, வேகமாக ஓடக்கூடிய அந்த புல்லை மேயக்கூடிய மாடு, மான், எருமை அதெல்லாம் இருக்கும். அதை வேட்டையாடக்கூடிய விலங்குகள். சிங்கம், புல்வெளியில் சிங்கம் இருக்கும், புலி இருக்காது. புலி வந்துட்டு அடர்ந்த காடுகள் அந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும். காட்டுக்கு ராஜா யார், சிங்கம் கிடையாது, புலி. காட்டுக்கு ராஜா சிங்கம் கிடையாது, புலி தான் காட்டுக்கு ராஜா. அப்படியே சொல்லி கொடுத்துருக்கானு. சிங்கம் சிங்கிளாக தான் வரும் பாரு தலைவர். சிங்கம் எங்கேயாவது சிங்கிளாக இருந்து பார்த்துருக்கீங்களா, அது கூட்டமாக தான் தெரியும். புலி தான் சிங்கிளாக இருக்கும். என்ன பண்ணுறது, அவனுங்க எழுதுறது தான் டைலாகு, நம்ம பார்க்குறது தான் சினிமா. சரி. சூழலியல், அதை பற்றி படிக்கிறது. எக்கோசிஸ்டம். சூழ்நிலை மண்டலத்தில் உயிரற்ற கூறுகள். உயிரற்ற கூறு பார்த்தோம்ல, கிளைமேட்டு, மண், இதெல்லாம் வந்து என்னது உயிரற்றது. தண்ணி இதெல்லாம் உயிரற்றது. நிலம், நீர், காற்று, சுண்ணாம்பு, இரும்பு இதெல்லாம் வந்து உயிரற்றது. சார் இரும்புக்கும் உயிர் வாழ்கிறதுக்கு சம்மந்தம் இருக்குது. ஆமாம், இரும்பு இல்லைன்னா நம்ம செத்து போயிடுவோம், அனிமிக்கு வந்துடும். சுண்ணாம்பு இல்லைன்னா எலும்பு ஃபார்ம் ஆகாது. சரியா? அந்த மாதிரி மினரல்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் உயிர் உள்ள கூறுகள். ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு உருவாகிறவர் யார், தாவரம் தான். அந்த கிளைமேட்டு, தண்ணி, மண் இதை பொறுத்து என்ன இருக்கும், இதை பொறுத்து தாவரத்தோட தன்மை இருக்கும். சரியா? அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே விலங்குகள் இருக்கும்.
இப்போது பசுமை மாறா காடு இருக்கு இல்லையா, மிக அடர்த்தியாக இருக்கும். அங்கே மரத்தில் வாழக்கூடிய குரங்கு இனம் அதிகமாக இருக்கும். அப்புறம் மரத்தில் தாவி வாழ மற்ற விலங்குகள் இருக்கும். பட்டாம்பூச்சி இருக்கும். இனப்பெருக்க செய்யணும்ல, பாலினேஷன் பண்ணணும். பட்டாம்பூச்சி, தேனி, தேன்கூடு இதெல்லாம் இருக்கும். அதேமாரி அங்கே நிலம் அடர்த்தியாக இருக்கும். அங்கே வேகமாக ஓடக்கூடிய விலங்கு இருக்காது. மரத்தில் ஏறக்கூடிய விலங்குலாம் இருக்கும். புலி மரத்தில் ஏறும் நல்லா. அப்புறம் ரெப்டைல்ஸ், ஊர்வன, நீர்நிலை அதிகமாக இருக்கும். முதல கிதலை இதெல்லாம் நிறையா இருக்கும். சரியா? அடுத்து அப்புறம் நுண்ணுயிர்கள். நுண்ணுயிர் இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது. பார்த்துருப்போம். நைட்ரஜன் ஃபிக்சேஷன் நடக்கிறதுக்கு என்ன வேணும்? பாக்டீரியா வேணும். நைட்ரஜன் ஃபிக்சேஷன் நடந்தால் தான் என்ன ஆகும்? என்ன நடக்கும்? புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ண முடியும். புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணால் தான் செல்லு ஃபார்ம் ஆகும், நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகும், அப்புறம் செல்லு ஃபார்ம் ஆகும். அதேமாரி இலை விழுந்துரி செத்து போன உயிர் தான் இலை. நிறையா செல்லு சேர்ந்தது தான் இலை. அந்த இலையை டீகம்போஸ் பண்ணணும். யார் வேணும்? நுண்ணுயிர்கள். பங்கையெல்லாம் முக்கியமான ஆள். சாப்ரோட்ரோப்ஸ், சார் உறிஞ்சிகள். செத்து போன இவங்க செல்களை சாப்பிட்டு சின்ன சின்ன மாலிகுலாக உடைக்கணும். அந்த வேலையில் செய்கிறவர். அடுத்தது ஆற்றல், எனர்ஜி கொடுக்குறவங்க. சூழ்நிலை மண்டலத்தின் ஆற்றல், சூரிய ஆற்றல். இவர் தான் ஃபஸ்ட்டு. சூரிய ஆற்றல் தான் என்ன ஆற்றலாக மாறும்? சாப்பாட்டில் வேதி ஆற்றலாக மாறும். திரும்ப மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணும்? வேதி ஆற்றலை வெப்ப ஆற்றலாக மாற்றிக்கும். சூரிய ஆற்றலாக மாற்ற முடியாது, வெப்ப ஆற்றலாக மாற்றி நம்ம உடம்பு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ரைட். சூழ்நிலை மண்டலத்தின் உற்பத்தியாளர்கள் அல்லது தற்சார்பு ஊட்ட உயிரின ஆட்டோட்ரோப்ஸ். தற்சார்பு ஊட்ட உயிரினம் தானாகவே கார்போஹைட்ரேட்டை உற்பத்தி செய்கிறவன். யாரவனுங்க? தாவரங்கள், பாசிகள், பாக்டீரியாக்கள். பாக்டீரியாவில் எல்லா பாக்டீரியாவும் இல்லை. குளோரோஃபைல் பச்சையாக இருக்கக்கூடிய பாக்டீரியா, நீல பச்சை பாசி, அதெல்லாம் பாக்டீரியாவில் ரெண்டுமே இருக்குது. தானாக பச்சையாக இருக்கக்கூடியது இருக்குது, பச்சையம் இல்லாத பாக்டீரியாவும் இருக்குது. ரைட். சூழ்நிலை மண்டலத்தின் நுகர்வோர்கள், பிரச்சார்பு ஊட்டமுறை, எட்ரோட்ரோப்ஸ். இவங்கள்ட்ட என்ன இருக்காது? பச்சையம் இருக்காது. தாவரங்கள் உற்பத்தி பண்ணி வச்சுருப்பாங்க, அதை போய் பிடிங்கிட்டு வந்து சாப்பிட்ருவாங்க. தாவரம் என்னவா சேமித்து வச்சுருக்கோம்? உடம்புல ஸ்டார்ச்சாக சேமித்து வச்சுருக்கோம். ஸ்டார்ச்சாவோ அல்லது அமினோ ஆசிட்ஸு, ஃபேட்டி ஆசிட்ஸு, அது மாதிரிலாம் அதாவது புரோட்டீன், அப்புறம் ஃபேட்டு சேமித்து வச்சுருக்கு. பிடிங்கிட்டு வந்து நம்ம சாப்பிட்ருவோம். கரெக்டா? ரைட். முதல் நிலை நுகர்வோருவங்க. அவன் ப்ரொடியூசர் யார்? தாவரங்கள். விலங்குகள்லாம் முதல் நிலை நுகர்வோர். வரி, குதிரை, ஆடு. இது தாவரத்தை மட்டும் உண்ணுவாங்க. இவங்களாம் தாவர உண்ணிகள். தாவர உண்ணிக்கு இங்கிலீஷில் என்னம்மா? ஹெர்பிவோரஸ். என்னது? ஹெர்பிவோரஸ். அடுத்து இரண்டாம் நிலை நுகர்வோர். இதே சாப்பிட்றவன் இரண்டாம் நிலை நுகர்வோர், செகண்டரி கன்சியூமர். ஊனுண்ணிகள். ஊனுண்ணிக்கு என்னம்மா? ஹெர்பிவோரஸுங்க இவன். சரி பார்ப்போம். அடுத்தது மூன்றாம் நிலை நுகர்வோர். அந்த முதல்ல இவங்களே இவன் சாப்பிடுவான். சிங்கம் மாட்டினாலும் சாப்பிட்றோம். அது முதல்ல இவங்களாம் அனைத்துண்ணிகள். நம்மளாம் இதில் தான் வரும், மூன்றாம் நிலை நுகர்வோரில் தான் வரும். அப்புறம் தாவரத்தையும் சாப்பிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. சிதைப்போர், சாருண்ணிகள். செத்து போனதெல்லாம் என்ன பண்ணுறது? சிதைக்கிறது. முக்கியமான ஆளுகள் பூஞ்சைகளும் காளான். சாருண்ணின்னு சொல்லுவாங்க, சாப்ரோட்ரோப்ஸ் அப்படிம்பாங்க. பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், டெர்சரி கன்சியூமர். இந்த அனைத்துண்ணிக்கு பேர் ஆம்னிவோரஸ். இது ஹெர்பிவோரஸ். இது மட்டும் மறந்து போச்சு வார்த்தை, இங்கிலீஷ் வார்த்தை. யாராவது இங்கிலீஷ் மீடியம்? அஸ்வதி ஆமாங்க இல்லையா? அடுத்தது உயிரினங்களின் ஒரு குழுவில் இருந்து மற்றொரு குழுவிற்கு ஆற்றல் மாற்றம் பல்வேறு ஆற்றல் மட்டத்தின் வழியாக தொடர்ச்சியாக நடைபெறுவது எவ்வாறு அழைக்கும்? உணவு சங்கிலி. இங்கே பாருங்கள், ஆற்றல் மாற்றமா? அங்கே பாருங்கள், புல்வெளி எடுத்துக்குவோம். புல்லுக்கிட்ட என்ன இருக்கும்? பச்சையாக இருக்கும். கார்னிவோரஸா? கார்னிவோரஸ் கரெக்ட். கார்னிவோரஸ் அதாவது ஊன் உண்ணிக்கு பேர் கார்னிவோரஸ் இங்கிலீஷில். சரி, புல்வெளி எடுத்துக்கோங்க. புல்வெளியில் சூரியன்லேருந்து என்ன பண்ணும்? லைட்டை பிடிச்சி
ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி கார்போஹைட்ரேட்டை புல் உற்பத்தி பண்ணும். புல் உற்பத்தி பண்ணி ஸ்டார்ச்சாக சேமித்து வைக்கும். சரியா? நிறையா புல் சேமித்து வச்சுருக்கும் ஸ்டார்ச்சாக. அதோட தேவைக்கு போக மிச்சத்தெல்லாம் ஸ்டார்ச்சாக சேமித்து வச்சுருக்கும். அதை யார் சாப்பிடுவா? மானு கீனு அவங்களாம் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு குறைஞ்சி போயிடும். அவன் அந்த மான் ஓடுறது ஒடியாடுறது ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகுறது அதெல்லாம் செலவு போக அது என்ன பண்ணும்? கொஞ்சத்தை ஃபேட்டாக சேமித்து வைக்கும். 2வது நிலை நுகர்வோர். அப்புறம் 3வது நிலை நுகர்வோர். இங்கே இதெல்லாம் பிடிச்சி வேட்டையாடி சாப்பிடுவாங்க அவங்க ஃபேட்டெல்லாம். அப்படியே அடுத்த லெவலுக்கு போகாது பாருங்கள். அப்படியே நம்ம கொண்டுட்டு போகல, குறைஞ்சிரும். அடுத்த லெவலில் என்ன ஆயிரும்? குறைஞ்சிரும். அவங்க பிடிச்சி வேட்டையாடி ஓடுறது ஒடியாடுறதுக்கெல்லாம் செலவு பண்ணது போக அவங்களுடைய மெட்டபாலிசம்லாம் நடக்கிறதுக்கு போக மிச்சத்தை என்ன பண்ணணும்? அது சேமித்து வச்சுக்கணும். 2ஆம் நிலை நுகர்வோர். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? அடுத்த லெவலில் அது ஓடுறது ஒடியாடுறதுக்கெல்லாம் போக சாப்பிட்டது போக அது ஃபேட்டு சேமித்து வச்சுருக்கும். அதுக்கப்புறம் அது சாகுது. செத்தவொன்னே என்ன ஆகும்? அது உடம்பு மைக்ரோப்ஸ் இருக்காங்களே, சாப்ரோட்ரோப்ஸ், அவங்க சாப்பிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணி வெப்பத்தை வெளியில் அனுப்பிடுவாங்க. எல்லாமே ஹீட்டு தான். புல்லுலேருந்து எல்லாமே ஹீட்டு தான். ஹீட்டு தான் என்ன ஆகுது? இங்கே போகும். இப்படி மாறிக்கிட்டே இருக்கும். இதை வந்து உணவுச்சங்கிலின்னு சொல்லுவாங்க. உணவுச்சங்கிலியில் என்ன நடக்குது? ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு ஆற்றல் கடத்தப்படுகிறது. என்ன ஆற்றல்? இங்கே ஒளி ஆற்றல். இங்கே மற்றதெல்லாம் என்னது? மற்றதெல்லாம் என்ன? வேதி ஆற்றல் அப்படியே கடத்தப்படும். கடைசியில் அந்த மைக்ரோப்ஸை சாப்பிட்டு என்ன பண்ணும்? எல்லா ஹீட்டையும் வெளியில் துரத்தி விட்டுரும். திரும்ப நார்மல் மைக்ரோப்ஸ் மினரல்ஸ் மண்ணுக்கு போகும். திரும்ப தாவரம் எடுத்துகிட்டு வளரும். இந்த சைக்கிள் இதுதான் பயோஜியோ சைக்கிள். வெரி சிம்பிள். பெருசாக ஆக போகம்மா ஒன்றுமே கிடையாது. யதார்த்தமாக வந்து புரிஞ்சுக்கங்க. அதான் உணவு சங்கிலி. இந்தியாவில் உயிர் பன்மை வலை மையங்கள் எவை எவை? இமயமலை உயிர் பன்மை பயோடைவர்சிட்டி ரிசர்வ்ஸ் ஏரியாக்கள் இமயமலை. இன்னமும் அங்கே டச் மலை பிரதேசமாக இருக்கலாம், டச் பண்ணல. எல்லாம் நம்மளும் காலி பண்ணியிருப்பானுங்க. அதை காலி பண்ணுறது தான் வேலையெல்லாம் செஞ்சிகிட்டு இருக்கானுங்க. வா 1 இமயமலை. அடுத்தது மேற்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலை 2வது மேற்கு தொடர்ச்சி மலை. இந்தோ பர்மா. பர்மா எங்கே இருக்குது? இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லலாம். கிழக்கு தொடர்ச்சி மலையில் இந்த இடம் இந்த இடம் இமயமலையோட தொடர்ச்சி தான் அதெல்லாம். அடுத்தது சுந்தர்பன். சதுப்பு நிலம் இருக்குல்ல, கங்கையும் பிரம்மபுத்திராவும் உருவாக்குனது சுந்தர்பன். நம்மளதில் பாதி இருக்கும், வங்கதேசத்தில் பாதி. இங்கே தான் பயோடைவர்சிட்டி அதிகமாக இருக்குது. இன்னும் கெடுக்காமல் வச்சுருக்குறோம். உலகத்தில் உயிர் பன்மை தகுதி வலயங்கள் 34 ஹாட்ஸ்பாட்டு. இந்தியாவில் மட்டும் எத்தனை இருக்குது? 4 இருக்குது. 1 2 3 4. புவியியல் வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் உள்ள இடம் எவை? எவை எவை முன்னாடியே பார்த்துட்டோம். வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள். டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், எப்படி வேணாலும் சொல்லலாம். அமேசான் படுகை, காங்கோ படுகை, இந்தோனேசிய தீவுகள். நமக்கு இருக்க அந்த இடம்லாம் நமக்கு இருக்கா இல்லையா? அமேசான், காங்கோ, இந்தோனேசிய தீவுகள். சரியா? அதுதான் எங்கே இருக்கும்? எல்லாமே ஈக்குவேட்டர் ரீஜன். 10 டிகிரி வடக்குலேருந்து 10 டிகிரி தெற்கு வரைக்கும். புற்றுநோயை குணப்படுத்த பயன்படும் தாவரங்கள் 70% தாவரங்கள் மலைக்காடுகளில் தான் இருக்குது. அதான் பசுமை மரக்காடு இருக்குல்ல, அதுக்கு இன்னொரு பேர் தான் மலைக்காடுகள். அங்கே தான் இருக்குது. புற்றுநோயை குணப்படுத்த பயன்படுத்தும் தாவரம் லப்போச்சாவம். புவியில் சவானா புல்வெளி காணப்படும் பகுதி. இது வெப்பமண்டல புல்வெளி. சவானா புல்வெளி வெப்பமண்டலம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதெல்லாம் அதுதான் சவானா புல்வெளி கதை தான். இங்கே பாருங்க, இந்த சவானா புல்வெளி அப்படியே பார்த்துக்கோங்க. இதில் இருந்து அப்படியே
விலங்குகள் மிருக காட்சி சாலை பெருசு இதுதான் சவானா புல்வெளி. அங்கே தான் அதிகமான விலங்குகள் இருக்குது. அதை தாண்டி போனீங்கன்னா என்ன இருக்கும்? இங்கே என்ன இருக்கும்? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். கதையை தான் பாலைவனம். வெரி குட். பாலைவனம். இது பாலைவனம். பயங்கரமான மலைக்காடுகள் சவானா புல்வெளி. அது மிஞ்சி போனால் இங்கே வந்து இலையுதிர் காடுகள் கொஞ்சம் இருக்கும். அப்புறம் தள்ளி போனீங்கன்னா பாலைவனம். இங்கேயும் பாலைவனம், இங்கேயும் பாலைவனம். அதே தான், இங்கேயும் பாலைவனம், இங்கேயும் பாலைவனம். இங்கே புல்வெளி இருக்கும், இலையுதிர் காடுகள் இருக்கும். ஈக்குவேட்டர்லேருந்து மேலே போனால் அதே கதை தான். அப்படியே இங்கேயும் பாலைவனம். இதெல்லாம் பாலைவனம் தான். இந்தியாவில் வட இந்தியாலாம் பாலைவனமாக தான் இருந்திருக்கும், இமயமலை மட்டும் இல்லைன்னா. இங்கே புல்வெளி. மேற்கு தொடர்ச்சி மலை கொஞ்சம் வித்தியாசம். இலையுதிர் காடுகள், புல்வெளி. இந்த பக்கம்லாம் ட்ரையான ரீஜன் தான் நம்ம தமிழ்நாடெல்லாம். சரியா? இவனுக்கு மரத்தை வெட்டிட்டானுங்க, அதெல்லாம் இவனுக்கு சும்மா எழுதுகிற கட்டுக்கதை. வேறு ஒருத்தன் வந்து இங்கே டெவலப் பண்ணுறான், அவனுங்களுக்கு பொறுக்க மாட்டாங்குது. எங்கால் தான் டெவலப் பண்ணான்னு வரணும். ஆனால் யாரையும் டெவலப் பண்ணவும் விட மாட்டான் அந்த குரூப்பு. அவனாக தின்னு கொழுக்கணும் அடுத்த உழைப்பில். வேறு ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான், சூத்துறான், டெவலப் பண்ணுறான். அதனால் அதையும் இதையும் கட்டுக்கதையாக விட்றது. டேமு கட்டல, ஒன்று கட்டல, மரத்தெல்லாம் வெட்டிட்டானுங்க. கேரளா பாருங்கள் எவ்வளோ மழை பெய்யுதாங்க, ஆனால் மரத்தை எவனையுமே வெட்டலை. அட மண்ணாங்கட்டி. அந்த நம்ம நேற்று பார்த்தோம்ல, அது காற்று முக திசை, அதாவது காற்று மோதக்கூடிய திசை. அங்கே மழை பொழிவு அதிகமாக இருக்குது. நம்மளுக்கு அது காற்று முக எதிர் திசை. இங்கே மழை பெய்யாது. சரியா? ரைட். இதெல்லாம் நமக்கு தெரியாதனால அவனுங்க இல்லாத உடான் சாமி பேப்பரில் எழுதுறது தான் நம்ம படிக்கிறது தான். அப்படி ஓடிக்கிட்டு இருக்குது. சரி. புவியில் சவானா புல்வெளி காணப்படும் பகுதி சாஹேல். சாஹேல் தானம்மா ஸ்பெல்லிங் கரெக்டா? கிழக்கு ஆப்பிரிக்காவின் சகாராவின் தென்பகுதி மற்றும் ஆஸ்திரேலியா. சாஹேல்னு அது தெரியுமா? ஸ்பெல்லிங் கரெக்டா? இங்கே பாருங்கள், சாஹேல்னால் இந்த பகுதி. சகாரா சேகலா? சேகல் இந்த இடம். இந்த இடம் சகாரா பாலைவனம் வந்து தெற்கு பகுதி. இது அப்புறம் ஆப்பிரிக்காவினுடைய கிழக்கு பகுதி இது. அதான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆஸ்திரேலியாவில் பாலைவனத்தை சுற்றிலும் கொஞ்சம் இந்த இடம்லாம் என்னது சவானா புல்வெளி. சவானா புல்வெளின்னு பேர் வச்சதே இந்த இடத்துக்கு பேர் சவானா புல்வெளி. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த புல்வெளி தான். அவ்வளோதான். வெப்பமண்டல புல்வெளி பகுதிகளில் காணப்படும் தாவரங்கள் எவை எவை? புல்லுருவி. எல்லாம் புல்லு தான் இருக்கும். ரெட் ஓட்ஸ் புல், லைமன் கிராஸ். சரியா? எல்லோரும் டிஸ்கவரியில் பார்த்துருப்பீங்க. அதோட ஸ்பீசிஸ் நேம் இங்கே கொடுத்துருக்கான். இந்த பாருங்க, இதுதான். அப்புறம் மரம் அங்கங்கே இருக்கும், அக்கேசியான்னு சொல்லுவாங்க. அந்த மரம் சின்னதாக அங்கங்கே இருக்கும். இது மழை பெய்கிற காலத்தில் இப்படி இருக்கும், பசுமையாக. சரியா? அப்புறம் போக போக இப்படி மாறிடும். சும்மா 1 மாதம் 2 மாதம் தான் நல்லாயிருக்கும், அப்புறம் அப்படி ஆயிடும். இப்போ நம்ம ஊரெலாம் இருக்கும் பாருங்கள் புல், ஏற்காடு போய் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த புல் கலருக்கு தான் யார் இருக்கா, இவங்களோட கலர் இருக்கும். இவங்களோட சிங்கத்தோட கலர் இருக்கும். ஏன்னா புல்லில் மறைஞ்சிக்கும். கோமோஃப்ளஜின்னு சொல்லுவாங்க. மறைஞ்சு போய் அட்டாக் பண்ணும் எதிரியை. அதே மாதிரி அதுவும் என்ன பண்ணும், வேட்டையாடப்படுறதில்ல, தூரமாக இருந்து பார்த்தா தெரியக்கூடாது, புல் மாதிரியே இருக்கணும். அதனால் அதுக்கும் இயற்கை அப்படி கொடுத்துருக்கு. இயற்கையில் இவங்க தேடல்னால அது உருவாகுறாங்க. இந்த இது பயாலஜியில் பார்த்தோம்ல, அடாப்டேஷன், நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னு. அடாப்டேஷன் என்ன அர்த்தம்? தகவமைத்து கொள்ளுதல். எது தேடுறோமோ அது கிடைக்கும். அடுத்த ஜென்ரேஷனில் என்ன ஆகும், அந்த உறுப்பு உருவாகும் அல்லது வலிமை பெறும், நீளமாகும், எல்லாம் நடக்கும். எதை பயன்படுத்தாமல் விட்டோமோ அது கட்டாயிரும். பார்த்தோமா பயாலஜியில்? ஆமாம். அதனால தான் சொல்கிறேன், அடுத்த பிறவியில் எப்படி இருக்கும், குழந்தைங்கள்லாம் பூணு உளுந்தே தான் பிறக்கும். அப்படியே ஏன் செல்ஃபோனை வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கணும். நானே உட்காந்து எனக்கு முதுகுலாம் பெண்ட் ஆயிடுச்சு. சரி, அடுத்தது வெப்பமண்டல புல்வெளி பகுதியில் காணப்படும் விலங்குகள். வெப்பமண்டல புல்வெளி மான், குதிரை, புலி, சிங்கம் அதெல்லாம். வெப்பமண்டல மலைக்காடுகளில் காணப்படும் தாவரங்கள் ரப்பர்,
அதிக மழைப்பொழிவு, அதிக வெப்பம் இருக்கணும், அங்கே தான் ரப்பர் விளையும். மூங்கில், இது ஒரு புல் வகை, உயரமான புல், எபோனி. இதெல்லாம் ரப்பர் எங்கே விளையுது இந்தியாவில்? கேரளா, தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்கு, அந்தமான் நிக்கோபார், அங்கெல்லாம் இருக்கும். வெப்பமண்டல மலைக்காடுகளில் காணப்படும் விலங்கு யானை, சிறுத்தை, வான்கோழி, வவ்வால்கள், குதிரை, இதெல்லாம் இருக்காமா மலைக்காடுகளில். பாலை தாவரங்கள் எவ்வாறு? ஜெரோஃபைட்ஸ். பாலை தாவரம் இருக்குல்ல பாலைவனத்தில், மழைப்பொழிவு கம்மியாக இருக்கும், 20 வருஷத்துலேயே 20 சென்டிமீட்டர் கம்மியாக தான் மழை இருக்கும். இப்போ தாவரம் அவ்வளோவா இருக்காது, அங்கங்கே இருக்கும். அந்த மரங்கள் எப்படி இருக்கும்? இலையெல்லாம் முள்ளாக மாற்றிடும். எதுக்கு சார்னாக்கா, இதோட சாப்பாட்டை வந்து யார் இலை வளர்ந்துருந்தால் யார் சாப்பிட்ருவா? தாவரம், விலங்குகள் வந்து பறித்து சாப்பிட்ரும். அதனால் அது முள்ளாக மாற்றி வச்சுக்கும். அப்புறம் ரொம்ப தூரத்துக்கு வேறு போய் என்ன பண்ணும்? தண்ணியை உறிஞ்சிட்டு வரும். அதை சேமித்து வைக்கிறதுக்கு தண்டு பகுதியெலாம் தசைப்பட்டு உள்ளதாக இருக்கும். இலை இருந்துச்சுன்னா அதுவும் தசைப்பட்டு மொத்தமாக இருக்கும். அதில் சேமித்து வச்சு சிக்கனமாக வாழும். சரியா? ரைட். அப்படிப்பட்ட தாவரம் தான் எது? பாம். பனை மரங்கள்லாம் இருக்குல்ல, அந்த இனம் எல்லாமே ட்ரையான ரீஜனில் தான் இருக்கும் அது. அடுத்தது ஜெரோஃபைட்ஸ் அப்படிம்பாங்க, அதுக்கு பேர். வெப்ப பாலைவனத்தில் காணப்படும் முட்புதர்கள், குறுங்காடுகள், அதுக்குள்ளேயாக இருக்கும் மரம், ஹைட்டாக இருக்காது. பனை மரம், பாம், எல்லாமே ஈச்ச மரத்துலேருந்து பனை மரத்துலேருந்து பாமாயில் வரதில் மரம் இருக்குல்ல, எல்லாமே ஒரே இது பேரினம். பாலைவனத்தில் வாழும் விலங்குகள், பாம்பு, எல்லாமே மண்ணுக்குள்ளே குழியை தோண்டி உள்ளே போய் வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. பாம்பு, பல்லி, எலி, தேள். மேலே வாழக்கூடியது ஒட்டகம். ஒட்டகம் அந்த பாலைவனத்தில் வாழ்கிற மாதிரி தன்னை தவம் அமைச்சிக்கிட்டு இருக்கு. அதுதான் ஒட்டகத்தோட வயிறு, கால் ரொம்ப நீளமாக இருக்கும், வயிறு தரையிலேருந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும். ஏன்னா தரைக்கிட்ட தான் வெப்பம் அதிகமாக இருக்கும். அப்புறம் கால் மெத்தையாக இருக்கும், அகலமாக இருக்கும். ஏன்? அந்த மணலில் நடக்கிறதுக்காக. சரியா? ரொம்ப நாளைக்கு சாப்பிடாமல் இருக்கும் அது. அது ஒரே டைமில் கிடச்சிதுன்னா அதெல்லாம் சாப்பிட்டு கொழுப்பாக மாற்றி வச்சுக்கும். கொழுப்பாக மாற்றி எங்கே வச்சுக்கும்? துமிழில் வச்சுக்கும். துமிழ் அதான் குண்டாக இருக்கும். நம்ம ஊருக்கு விட்டு வந்துட்டு ரொம்ப நாள் சாப்பாடு இல்லாமல் இருந்தால் அந்த துமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். தண்ணி இல்லை அங்கே சேமித்து வைக்கிறது, அந்த மாதிரி. அடுத்தது கோதுமை பயிரிடுவதற்கு சாதகமான பகுதி மிதவெப்ப மண்டல புல்வெளி. மிதவெப்ப மண்டலம் இருக்கு இல்லையா, அங்கே ஸ்டெப்பி, சவானான்றேன், ப்ரைரி, பேம்பாஸ், வேல்டு எல்லாம் பார்த்தோமா? எந்தெந்த கண்டோன்னு பார்த்துக்கோங்க போய். அங்கே மிதவெப்ப மண்டலத்தில் காணப்படும் விலங்குகள் வெட்டுக்கிளி, ஓநாய், காட்டெருமை, ப்ரைரி, நாயாமா. மிதவெப்ப மண்டல புல்வெளியில் போடுங்க. மிதவெப்ப மண்டல புல்வெளிகளில் வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளி எதை பண்ணும்? புல்லை வெட்டி வெட்டி தான் சாப்பிடும். காட்டெருமை, ப்ரைரி, நாய், இதெல்லாம். வெப்பமண்டல புல்வெளியில் வெப்பம் அதிகமாக இருக்கும், தண்ணி கம்மியாக இருக்கும். மிதவெப்ப மண்டல புல்வெளியில் வெப்பமும் கம்மியாக இருக்கும், தண்ணியும் கம்மியாக இருக்கும். இங்கே பாருங்கள் எங்கெங்கே இருக்குன்னு. இதான் இது பம்பாஸ், இது ஸ்டெப்பி, இது ப்ரைரி, இது வேல்டு. இங்கே ஒன்று இருக்கும் ஆஸ்திரேலியாவில். இதெல்லாம் மிதவெப்ப மண்டலம். அதேமாதிரி நியூசிலாந்து, இதெல்லாம் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். உலகமே உங்கள் கையில். தூந்திர இங்கே இருக்குது பாருங்கள், அதை தூக்கி போட்டுக்கோங்க. தூந்திர நிலப்பகுதி. என அழைக்கப்படுவன தூந்திர பல்லுயிர் தொகுப்பு. அதாவது இது எந்த ஏரியா சார் அப்படின்னா, இன்னும் தள்ளி இங்கே போயிடும். துருவ பகுதி ஒட்டி இருக்குல்ல, அதான் தூந்திரா பகுதி. அங்கே
வெப்ப காலம் ரொம்ப கம்மியாக இருக்கும், குளிர்காலம் தான் அதிகமாக இருக்கும். எங்கே இந்த ஏரியாவில் துருவ பகுதியை ஒட்டி. லைக்கான்ஸ் லிச்சன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மோசஸ் புல், பாறை மேலே புல் இருக்கும், அதை மேய்கிறதுக்கு மான் இருக்கும், அதை வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த பகுதி மக்கள். இப்போ வீடு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எஸ்கிமோக்கள்லாம் கேள்விப்பட்டோம்ல, எஸ்கிமோக்கள் கனடாவில் இருப்பாங்க அப்படின்னு, பனியில் வீடு கட்டி வாழ்வாங்க. அந்த கதையெல்லாம் அன்றைக்கி பார்த்துருக்கு. அதுதான் தூந்திர பகுதி. வீடு வந்து எப்படி இருக்கும்? பனி வீடு. பனி வீடு. இக்லூவா? இக்லூ பார்த்துருப்போம் முன்னாடியே. முக்கிய தொழில் வேட்டையாடுதல், மீன் பிடித்தல். மானு தான் இருக்கும் அங்கே, ஆடெல்லாம் இருக்காது. மீன் பிடித்தல். பாலைவன சோலையில் பயிருன்னு பயிர்கள். பாலைவன சோலையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாலைவனம் சுற்றிலும் இருக்கும், நடுவில் ஒரு இடத்துல மட்டும் செழிப்பாக இருக்கும், அங்கே ஊற்று இருக்கும். சுற்றிலும் இப்போ வருஷத்தில் 20 சென்டிமீட்டர். நான் மற்ற ஏரியாவெல்லாம் பெய்கிற மழை தண்ணியெலாம் நான் சேர்ந்து இந்த இடத்துல வந்து ஊற்று இருக்கும், அங்கே மட்டும் செழிப்பாக இருக்கும். பாலைவன சோலை அதுக்கு பேர். இது பாலைவனம், லோயாஸ். படம் வருதா? பிளாயான்னு நினைக்கிறேன். பிளாயாஸ். அங்கே மட்டும் தண்ணி வந்து நிற்கிது பாருங்கள். இந்த இடத்துல மட்டும் விவசாயம் பண்ணுவாங்க. இங்கே வடிகிற தண்ணியெலாம் அங்கே போய் சேர்ந்து இங்கே போய் நின்றுக்கும். அப்போ தண்ணி அங்கே மட்டும் இருக்கும். சோலையாக இருக்கா? ஈச்ச மரம் அதெல்லாம் போட்டு பயிர் செய்வாங்க. பேரிச்சை, அத்தி, சிட்ரஸ் பழங்கள். சிட்ரஸ்னால் எது? திராட்சை, சாத்துக்குடி, ஆரஞ்சு, அதெல்லாம் மக்காச்சோளம். இதெல்லாம் கம்மியாக தண்ணி தேவைப்படும் உங்களுக்கெல்லாம், அதெல்லாம் பயிர் செஞ்சுக்குவாங்க. ஆர்டிக் பகுதியில் வசிக்கக்கூடிய பழங்குடி இனத்தவர்கள் வந்து பாசியாமா. அது கரெக்டானு செக் பண்ணுமா? பாசி. உலகின் மிதவெப்ப மண்டல புல்வெளிகள் மற்றும் அவை காணப்படும் இனங்கள். பிரைரி வட அமெரிக்காவில், முன்னாடியே பேசியாச்சு. ஸ்டெப்பி யுரேசியாவில். யுரேசியா யூரோப்பு, ஏசியா ரெண்டுலேயும் சேர்ந்து தான் இருக்கும். பாசி இன தாவரங்களா? பாசி அதான் லிச்சன்ஸ் மோசஸ் சொன்னல அது. அப்போ தப்பு. ஆர்டிக் பகுதியில் உள்ள தாவரங்கள், வளரும் தாவரங்கள் மாற்றுங்க. வளரும் தாவரங்கள். எது? பாசி. அப்புறம் லைகான்ஸ், லிச்சன்ஸ். பாறையில் பாசி படர்ந்துருக்கும், அதை மேய்ஞ்சிட்டு யார் இருப்பாங்க? அந்த மான்கள்லாம் இருக்கும். லைக்கான் மாற்றி எழுதிக்கங்க. ஆமாம், அதெல்லாம் இருக்கும். அடுத்தது பிரைரி வட அமெரிக்காவில் இருக்கிறது. ஸ்டெப்பி யுரேசியாவில் இருக்குது. பாம்பாஸ் அர்ஜென்டினா, உருகுவே தென் அமெரிக்காவில். வேல்டு தென் ஆப்பிரிக்காவில். டவுன்ஸ் ஆஸ்திரேலியாவில். நியூசிலாந்து. கேண்டர்பர்க். மஞ்சூரியன் சைனா. கோபி மஞ்சூரியன், சிக்கன் மஞ்சூரியன் இருக்குல்ல, சைனீஸ் ஐட்டம் தானே இது. அது அங்கே தான் முதல்ல போட்டானுங்க, அதனால தான் அந்த பேர் அதுக்கு. இந்த பாருங்க, இதான் மஞ்சூரியன் ஏரியா. இது இங்கே ஒன்று இருக்கும்.
இது ஆஸ்திரேலியாவில், நியூசிலாண்டில், சைனாவில், இது யுரேசியாவில். இங்கே மாடு மேய்ச்சிட்டு இருந்த குரூப்பு தான் அங்கே உள்ளே பூந்தது இந்தியாவுக்குள்ளே. வெப்பமண்டல மலைக்காடுகளில் வாழும் மக்களின் முக்கியமான பொருளாதார நடவடிக்கை: உணவு சேகரித்தல், மரம் வெட்டுதல், மீன்பிடித்தல், இடமாற்று விவசாயம். ஷிஃப்டிங் கல்டிவேஷன். இன்றைக்கி காட்டை போய் அழிப்பான், இங்கே விவசாயம் செய்வான். அதோட மண் வளம்லாம் தீர்ந்துருச்சுன்னா பக்கத்தில் போய் காட்டை அழிப்பான், எரிப்பான், விவசாயம் செய்வான். ஒரு 10 போகம் விளைவிப்பான், அடுத்தது வேறு இடத்துக்கு போயிடுவான். இன்னும் இருக்குது அதெல்லாம் எங்கே? வெப்பமண்டல மலைக்காடுகளில். இந்த வெப்பமண்டல மலைக்காடு பகுதியில் தான் என்ன ஆகும்? இந்த மலேரியா, வைரஸ் காய்ச்சல், இதெல்லாம் நோய் தொற்று அதிகமாக ஏற்படும். என்ன காரணம்? அங்கே பார்த்தோம் இல்லையா, டெய்லியும் அங்கே வெயில் எப்பயுமே அதிகமாக இருக்கும். ரெண்டாவது, டெய்லி மழை பெய்யும், அப்போ ஈரப்பதமும் அதிகமாகும். வெப்பமும் நம்ம ஊர்லேயே கவனித்து பாருங்கள், வெப்பமும் ஈரப்பதமும் எப்போ அதிகமாக இருக்கும் அப்போ தான் காய்ச்சல் நிறையா பரவும். அங்கே வருஷம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். அப்போ அதெல்லாம் தாக்கு பிடிச்சி வாழ்கிறவனுங்க தான் அந்த ஏரியாவில் இருக்கிறான். அப்போ உலகத்துலேயே அதிக நோய் எதிர்ப்பு தன்மை கொண்டவனுங்க யார்? இந்த பகுதியில் வாழக்கூடியவங்க தான். அடுத்து, வெப்பமண்டல புல்வெளி பகுதியில் வாழும் மக்களின் முக்கியமான தொழில்: கால்நடை மேய்த்தல், நாடோடிகளாக இருப்பாங்க. பாலைவன பகுதியில் ஆண்டு சராசரி மழை 25 சென்டிமீட்டர், அதோட கம்மியாக தான் இருக்கும். பாலைவன பகுதியில் வாழும் மக்களின் முக்கிய தொழில்: உணவு சேகரித்தல், வேட்டையாடுதல். பாலைவனத்தில் அதுதான் அவனோட தொழில். இன்னும் இருக்காங்க, அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. டிஸ்கவரி, நேஷனல் ஜியாகிரபிலாம் பாருங்கள். மிதவெப்ப மண்டல புல்வெளியில் வாழும் மக்களின் முக்கிய தொழில் கால்நடை வளர்ப்பு. மிதவெப்ப மண்டலம் 23லேருந்து 66 பெரிய பண்ணையெல்லாம் வச்சு நடத்துவானுங்க அப்படின்னு பார்த்துருப்போம். இந்தியாவில் மொத்த உயிர்கோள காப்பகங்களின் எண்ணிக்கை: பயோஸ்பியர் ரிசர்வ் 18. அடுத்தது, மென் அண்ட் என்விரான்மெண்ட். மனுஷன் என்ன பண்ணுறோம்? எத்தனை பக்கம் முடிச்சிருக்கோம் இன்றைக்கி? 8 பக்கம். சரி, இந்த ஒரு பாடத்தை மட்டும் பார்த்துடலாம். மென் அண்ட் என்விரான்மெண்ட். மனிதனும் சுற்றுச்சூழலும். நம்ம எதை நம்பி வாழ்கிறோம்? சுற்றுச்சூழல் நம்பி தான் வாழ்கிறோம். நம்ம என்ன தொழில் செய்யணும், என்ன சாப்பிட்ணும், என்ன ட்ரெஸ் பண்ணணும் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது யார்? சுற்றுச்சூழல் தான். அதை மீறி நம்ம டிவியை பார்த்துட்டு நம்ம கிளைமேட்டுக்கு ஒத்து வராத ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுட்டு தர்றோம் இப்போது. அதனால் நிறைய நோயெல்லாம் வந்துடுது. ட்ரெஸ் மட்டும் இல்லை, சாப்பாடு. விளம்பரத்தில் ஆப்பிள் இவர் சாப்பிட்டாரு ஒரு படத்தில் அப்படின்னாக்கா சாப்பிட்றோம். சினிமாவில் உட்காந்து ப்ரெட்டு ஜாம் வச்சு தின்னுக்கிட்டு இருக்கிறான் அந்த ஹீரோலாம். அது இந்த இப்போ ஒருத்தன் இருக்கானே, இந்த காக்கா எடுத்தானே, அவர் எப்பயும் காப்பி கப்பு கையில் வச்சுக்கிட்டே தான் இருப்பார் படத்தில். என்ன படம் அது? வாசுதேவ் மேனனா? கௌதம் வாசுதேவ். ஆமாம். அப்புறம் ப்ரெட்டு தான் சாப்பிடுவார் ஒரு காலையில். சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணும், வயிற்றை கட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் அலைஞ்சிட்டு இருப்பானுங்க. அவர் என்ன ஆயிரும்? கேன்சர் வந்துடும் அதுக்கு. அதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ப்ரெட் அவர் இங்கிலீஷ்காரரு. ஆமாம். ஏன்னாக்கா அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறோம், நம்மளும் அதேமாரி சாப்பிட்றோமா? அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். நம்ம ஊரில் விளையிறத நம்ம சாப்பிட்ணும். ரைட். அடுத்தது, அவன் ஏன் காஃபி குடித்தானா? அவங்க ஊரில் வெப்பம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும், அதாவது ஹீட்டாக சாப்பிட்டுட்டே இருக்கணும். அதேமாதிரி ப்ரெட்டு, அதில் ஜாமு, பட்டர் சேர்த்துவாங்க. பார்த்துருப்போம் பயாலஜியில். வெப்பமண்டலத்தில் கொழுப்பு அதிகமாக இருக்கிற பொருள் தான் சாப்பிட்ணும். அதனால் அவன் பட்டர் ஜாம் சாப்பிட்றான், இனிப்பாக சாப்பிட்றான், அதில் எனர்ஜி கிடைக்கும் நிறையா. நம்ம ஊரில் கொழுப்பு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளதே வெப்பமண்டலம். அது கொழுப்பு தின்னோம்னா இன்னும் கொஞ்சம் கொழுப்பு ஏறி போயிடும். சரியா? அப்புறம் ஹார்ட் அட்டாக் வரும், பிபி வரும், கொலஸ்ட்ரால் வரும், எல்லாம் வரும். சரி, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் ஓடுவோம்ல, அப்புறம் அது கார்பரேட்டுக்கு வருமானம், அதுக்காக பிளான் பண்ணி பண்ணுறானுங்க. மனிதன் சுற்றுச்சூழலை உருவாக்கி வடிவமைக்கிறான். எந்த ஆண்டு எங்கு கூறப்பட்டது? இதை ஸ்டாக்ஹோம் மாநாட்டில் சொல்கிறாங்க. IUCN இருக்காங்க இல்லையா, IUCN, அதோட ஸ்டாக்ஹோம் அப்படின்ற நகரத்தில் நடந்த மாநாடு 1972 சொல்கிறாங்க. ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சி மாநாடு என அழைக்கப்படுவது எது? 1992 ரியோ டி ஜெனீரோ நகரில் நடந்தது புவி உச்சி மாநாடு. ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் வளர்ச்சி மாநாடு.
ஓகேவா? அப்படின்னு ரியோ டி ஜெனீரோவில் நடந்த மாநாடு 1992. அங்கே தான் முதல்ல என்ன பண்ணுறானுங்க, இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸு, சிஎஃப்சி அதை பற்றிலாம் பேசுகிறானுங்க. அதனால் அந்த மாதிரி இயற்கை சுற்றுச்சூழல் எத்தனை கோலங்களாக பிரிக்கப்பட்டுள்ள அவை யாவை? முன்னாடியே பார்த்தாச்சு 4: நிலக்கோளம், நீர்க்கோளம், வாயுக்கோளம், உயிர்கோளம். மனித சுற்றுச்சூழல் எவை? மனிதனால் உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் இயற்கை. இதனாலும் மனிதன் உருவாக்குனது. கலாச்சாரம், எப்படி சாப்பிட்ணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், அதெல்லாம் கலாச்சாரம். கல்வி, மதம், இதெல்லாம் அந்த மனுஷன் தானே உருவாக்குனான். பொருளாதாரம்னா என்னது? விவசாயம் செய்கிறது, நூலை பருத்தியை துணியாக மாற்றுறது, பருத்தியை நூலாக மாற்றி நூலை இதாக மாற்றுறது, அதெல்லாம் வியாபாரம், இதெல்லாமே போக்குவரத்து, இதெல்லாம் பொருளாதாரம். அப்புறம் அரசியல், இதெல்லாம் மனிதன் உருவாக்குனா சுற்றுச்சூழல், என்விரான்மெண்ட் கேட்பாங்க. இதெல்லாம் இயற்கை சுற்றுச்சூழல். மனுஷன் உருவாக்குனா மனித சுற்றுச்சூழல். கட்டடம், போக்குவரத்து, பூங்கா, தொழிற்சாலை, நினைவு சின்னம், இதெல்லாம் மனிதன் உருவாக்குன சுற்றுச்சூழல். உலகில் முதலில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு எங்கு நடத்தப்பட்டது? முதலில் சேர்த்திக்கங்க. கிமுலே எடுத்திருக்கானுங்க. பாபிலோன்னா இப்போ உள்ள ஈராக் இருக்குல்ல, அது கிமு 3800 எடுத்துருக்கானுங்க. அட்டியா அப்பா, ஈராக் இந்த இடத்துல இருக்கும். அப்படியே பாருங்கள், இந்த இடத்துல இருக்கும். மேப்பை பார்த்தா ஃபுல்லாக மனசில் வச்சுட்டு பாருங்கள். இங்கே இருக்குது யூப்ரட்டிஸ், டைக்ரிஸ். இந்த ஏரியாவில் தான் இப்போ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. இஸ்ரேல் அந்த கதையெல்லாம் பாருங்கள். அதெல்லாம் கரண்ட் அஃபேரில் பார்த்துக்கோங்க. நவீன உலகில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை முதலில் நடத்திய நாடு டென்மார்க். சின்ன குட்டி நாடு. இவனோட வேலை என்னன்னு பார்த்தோம், மாடு மேய்க்கிறது, பன்னி வளர்க்குறது, அவ்வளோதான். உலகத்திலே சந்தோஷமாக வாழக்கூடிய நாட்டில் இவனு ஒன்று வளர்ச்சியடைஞ்ச நாடு. 10 இடத்துல இருப்பாங்க. இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872. பட் அறிவியல் பூர்வ முதல் கணக்கெடுப்பு 1881. அதிலேருந்து ஒவ்வொரு 10 ஆண்டுகளையும் ஒன்று வருதில்ல, அந்த வருஷம்லாம் கணக்கெடுப்பு நடத்தியாச்சு. 2021 தவிர மற்ற எல்லா வருஷமும் நடத்திட்டாங்க. 21 தான் என்ன ஆயிடுச்சு? ஆமாம். இந்தியாவில் எந்த ஆண்டு தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்குது? 1981. இது அறிவியல் பூர்வமாக இருக்காது, சும்மா சிம்பிளாக எடுப்பாங்க. இதான் சயின்டிஃபிக்காக எடுத்துருப்பாங்க. உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11. மக்கள் அடர்த்தியை கணக்கிடுவதற்கான ஃபார்முலா. ஒரு நாட்டில் எவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்க எழுதிக்கணும். அவங்களுடைய நிலப்பரப்பு எவ்வளோ இருக்குது அந்த நாட்டில் டிவைட் பண்ணோம்னா 1 சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ பேர் வசிக்கிறாங்கன்னு தெரியும். இந்தியாவில் எவ்வளோ பேர் வசிக்கிறாங்க? 300 சில்லறையா? ஆமாம், 365 சம்திங் வரும். பார்த்துக்கோங்க. இந்தியாவில் பார்த்துக்கோங்க, உலகம் பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு கண்டத்துக்கும் பார்த்துருக்கு. மெட்டீரியல் எடுத்து போய் எழுதணும். இதெல்லாம் எடுத்து கம்பேர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மறக்காது. உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதிகள்: கிழக்கு ஆசியா, தெற்கு ஆசியா, வடமேற்கு ஐரோப்பா, வட அமெரிக்காவின் கிழக்கு பகுதி. யாருன்னு பாருமா, வெளியில் யாருமே இல்லையா? போய் பாருமா, போமா, டக்குன்னு போமா. ரைட். இப்போ யாருமே இல்லையா? உட்காருங்க ஒரு 5 நிமிஷம் வந்தாருன்னு சொல்லுங்க. சரியா? அங்கே பாருங்கள், கிழக்கு ஆசியா, இந்த கடற்கரை ஓரத்தில். எப்பயுமே கடற்கரை ஓரத்தில் தான் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும். அடுத்து தெற்கு ஆசியா, நம்மளது இந்தியா, இவங்கெல்லாம். அப்புறம் மேற்கு ஐரோப்பா, அப்புறம் வட அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரையில் தான் அதிகமாக இருக்கும் எப்பயுமே பாப்புலேஷன். மழைப்பொழிவு நல்லாயிருக்கும், ஒரு சீரான ஒரு வெப்பநிலை இதெல்லாம் இருக்கும். அதனால் அடுத்தது உலகில் குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட பகுதி மத்திய ஆப்பிரிக்காவினுடைய மத்திய பகுதி, மேற்கு ஆஸ்திரேலியா. ஏன்னா இங்கே ரெண்டிலும் பாலைவனம். சரியா? அடுத்தது வடக்கு ரஷ்யா, கனடா. ஏன்னா குளிர் பிரதேசம். இங்கே பாருங்கள், மத்திய ஆப்பிரிக்காவில் ஒன்று காடு கீடு இதெல்லாம், அப்புறம் இங்கே பாலைவனம்.
இது எல்லாமே உள்ள. அடுத்து என்ன போட்டிருக்கான்? மேற்கு ஆஸ்திரேலியா. அடுத்தது இந்த பகுதி வடக்கு ரஷ்யா. என்னது? கனடா. குளிர் பிரதேசம். குளிர் பிரதேசத்துலேயும் அவ்வளோ இருக்க மாட்டாங்க. அவ்வளோ. தமிழ்நாட்டில் அதிக மக்கள் அடர்த்தி மற்றும் மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் சென்னை. வேலைவாய்ப்பு இதெல்லாம் அதுதான் காரணம். அதிகாரப்பூர்வமாக மக்கள் தொகை கொள்கை முதலில் நடைமுறைப்படுத்திய நாடு இந்தியாவாமா. மக்கள் தொகை கொள்கை அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரு குழந்தை அந்த மாதிரி விஷயம்லாம், ஃபேமிலி பிளானிங்லாம் இருக்குல்ல, அது மாதிரி. சராசரியாக ஒரு நகரத்தின் மக்கள் தொகை, நகரமாக இருந்தால் 1,00,000 பேர் இருப்பாங்க. உலகில் மிக பழமையான மக்கள் தொடர்ந்து வாழும் இடம், அதாவது நகரம் எது? டமாஸ்கஸ். டமாஸ்கஸ் வந்து இதில் இருக்கக்கூடியது, ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் டமாஸ்கஸ். உலகிலே மிகப்பெரிய நகரம் டோக்கியோ. ஜப்பான் இருக்கு இல்லையா, அதிக மக்கள் தொகை. ஜப்பான் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க சின்ன தீவு கிழக்கில் இருக்கும். இதுதான் ஜப்பான். இதுதான் ஓகேவா. இதில் நடுவுலலாம் மலை பிரதேசம், மவுண்டெயினாக இருக்கும். கடற்கரையில் தான் அதிகமாக வசிப்பாங்க. டோக்கியோ கடற்கரையில் தான் இருக்குது. உலகில் மிக சிறந்த வாழ்க்கை தரத்தை பெற்று வாழும் நகரம் வியன்னா. ஆஸ்திரியா தலைநகரம். ஐரோப்பாவில் இருக்கும் ஆஸ்திரியா. ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரியா. முதல்நிலை தொழில் எவை? முதல்நிலை தொழில்னா என்ன சார்? இங்கிலீஷில் பிரைமரி செக்டார். இயற்கையிலேருந்து வளங்களை பிரிச்செடுக்கக்கூடிய தொழிலில் ஈடுபடுறதெல்லாம் முதல்நிலை தொழில். உணவு சேகரித்தல், இன்னும் வாழ்கிறாங்க. காட்டில் போயிட்டு பழங்களும் கிழங்கு இதெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு வருது. வேட்டையாடுதல், அதே கனிமங்களை வெட்டி எடுத்தல், மைனிங், மரம் வெட்டுதல், மீன்பிடித்தல், கால்நடை வளர்த்தல், மேய்த்தல் போடாத கால்நடை வளர்த்தல், வேளாண்மை செய்தல், இதெல்லாம் முதல்நிலை தொழில். இந்த தொழிலாளர்கள் என்னன்னு சொல்லுவாங்கனாக்கா சிவப்பு கழுத்து பட்டை பணியாளர். ஏன்னா பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுமா? ஆமாம். அடுத்து இரண்டாம் நிலை தொழில், செகண்டரி செக்டார். இந்த முதல் நிலை தொழிலிருந்து வருது இல்லையா மெட்டீரியல்ஸ், அதை வந்து முடிவுற்ற பொருளாக மாற்றுவாங்க, ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றுவாங்க. எக்ஸாம்பிள் மைனிங், சுரங்க தொழில். இரும்பை வெட்டி எடுத்துகிட்டு வருவாங்க, இரும்பை அந்த கம்பியாக மாற்றுறது, காராக மாற்றுறது, இதெல்லாம் வந்து எது? இரண்டாம் நிலை தொழில். பருத்தி விவசாயத்தில் விளையும், அதை நூலாக மாற்றி துணியாக மாற்றுறது, அதெல்லாம் யார்? இரண்டாம் நிலை தொழில். இரும்பு எக்கு தொழிற்சாலை, வாகன தொழிற்சாலை, நூற்பாலை, அடுமனை. அடுமனைன்னா என்னது? பேக்கரி, ஹோட்டலு, ஹீட்டலு, இதெல்லாம் ரைஸ் மில்லு, இதெல்லாம் வந்து என்னது? இரண்டாம் நிலை தொழில். அப்போது முதல் நிலை தொழிலிருந்து வரக்கூடிய பொருளை முடிவுற்ற பொருளாக மாற்றுறது தான் இரண்டாம் நிலை தொழில். இவங்களை நீல கழுத்து பட்டை பணியாளர். ஃபேக்ட்ரியில் என்ன கலர் யூனிஃபார்ம் போட்டிருப்பான்? ஒன்று காக்கி இல்லைனா ப்ளூ, அதனால் அப்படி வச்சுக்கோங்க. அடுத்து மூன்றாம் நிலை தொழில், இதெல்லாம் சர்வீஸ், உழைப்பு. இது ரெண்டு தான் பொருள் உற்பத்தி. இது ரெண்டு தான் பொருள் உற்பத்தி. இது வந்து உழைப்பு. 3, 4, 5 உழைப்பு, மனித உழைப்பு. இதில் மூன்றாம் நிலை தொழில் வந்து ஸ்பெஷல் ஸ்கில்லெல்லாம் தேவையில்லை, அதை கற்றுக்கிட்டு அவன் அந்த வேலையை செய்யலாம். உழைப்பு கொடுப்பாங்க, போக்குவரத்து, பஸ் ஓட்டுறது, அது இதெல்லாம். தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன், ஃபோன் கீழெலாம் இருக்குல்ல, அது பேங்க்கு, சேமிப்பு கிடங்கு, வணிகம், வர்த்தகம். அதாவது வாங்கிட்டு ஒரு இடத்துல வாங்கிட்டு போய் இன்னொரு இடத்துல விற்கிறது, அதான் வணிகம், வர்த்தகம். இவங்களை வந்து வெளிர் சிகப்புன்னு சொல்லுவாங்க, வெளிர் சிகப்பு. அடுத்து நான்காம் நிலை தொழில், ஸ்பெஷல் ஸ்கில் வேணும், படிச்சிருக்கணும். லாயர், டாக்டர். அவன் தானே போனால் ஆப்ரேஷன் பண்ணிடுறான், நோண்டி விட்டுறான், அந்த மாதிரி அவனுங்களாம். அப்புறம் வாத்தியார், அதெல்லாம் இதில் வருவாங்க. கல்வி, மருத்துவர், பொறியாளர், என்ஜினியர், உங்களுக்குலாம் ஸ்பெஷல் ஸ்கில் வேணும். வங்கித்துறையே இதில் வரக்கூடாது, வங்கித்துறை தான் அங்கே வந்துருச்சு. இது வெள்ளை கழுத்து பட்டை பணியாளர். உட்காந்த இடத்துல என்ன பண்ணுவான்? சம்பளம் நல்லா கும்முன்னு வருமானம் வரும். அடுத்து ஐந்தாம் நிலை தொழில், இவருக்காலேயே ஸ்பெஷல் ஸ்கில் இருக்கிறவன், ரொம்ப நாள் அதே ஃபீல்டில் இருந்தானே எக்ஸ்பர்ட் ஆயிடுவான். வணிக அமைப்பின் தலைமை அதிகாரி, சிஇஓ, அறிவியல் அறிஞர்கள், அரசாங்கத்தினோட கொள்வு முடிவு எடுக்கிறவங்க, நீதித்துறை, இவங்களாம் தங்க கழுத்து பட்டை பணியாளர். அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். இவனுக்கு வருமானம் அதிகம், அதனால் சட்டையை தங்கத்திலே போட்டுக்கலாம். இவனோட கொஞ்சம் கம்மி, வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு வேலை செய்யலாம். இவனுக்கு அப்படி கிடையாது, உழைப்பு வேணும், அதனால் வெளிர் சிகப்பு. அடுத்து இவன் ப்ளூ கலர். இருக்கிறதுலே கஷ்டப்படுறவன் யார்? இவன். இதில் வருமானம் எந்த துறையில் வேலை செஞ்சால் வருமானம் வரும்? இதில் தான். அதனால தான் படித்து நீங்களாம் இந்த துறைக்கு போயிருங்க, நான்காம் நிலை தொழிலுக்கு போயிட்டு நல்லா சம்பாதிங்கடான்னு காலேஜுக்கெலாம் அனுப்புகிறாங்க.
நம்ம படிச்சுட்டு எங்கே போய் உட்காந்துக்கிறோம்? இதில் போய் உட்காந்துக்கிறோம். இதில் கணக்கு எழுதுறது அந்த மாதிரி தானே போகிறோம். ரைட். வெளியேறும் பசுங்குடில் வாயுக்களின் அளவை குறைக்க எந்த மாநாட்டில் முடிவு செய்யப்பட்டது? புவி உச்சி மாநாடு 1972 பிரேசிலில். வளம் குன்றா வளர்ச்சி. வளம் குன்றா இருக்கக்கூடிய வளத்தை அழிக்காமல் நம்ம எல்லோரும் நல்லா வாழணும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இங்கிலீஷில். அந்த வார்த்தையை முதல்ல விளக்கம் அளித்த குழு என்னது? பிரண்ட்லேண்டு அப்படிங்கிறது 1987. இயற்கை வளத்தை நம்ம என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். இயற்கை வளத்தை எடுக்காமல் நம்ம வாழ முடியாது. அதே நேரத்தில் அழிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி முதல்ல சொன்னது யார்? அந்த ஸ்பெல்லிங் கரெக்டானு பார்த்துக்குமா? பிரண்ட்லேண்டு. ரைட். இதோட இருக்கட்டும், நாளைக்கு பார்ப்போம். போதும், இன்னைக்கு 2 மணி நேரம் எடுத்துட்டோம். போதும் 9:40 9 பக்கம் பார்த்துருக்கோம். ஓகே, குட்.